ஓம் நமः பரமர்ஷிभ्यो நமः பரமர்ஷிभ्याम् ஹரிः ஓம் அந்தராயதிமிரூபசாந்தயே சாந்தபாவனமச்சிந்த்ய வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹா गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भागवतम சொல்றது பகவான் ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார்னா தேனே பிரம்ம ஹிருதா அப்படின்னு, ஹிருதயத்திலேருந்து ஹிருதயத்துக்கு, ஹார்ட் டு ஹார்ட், வித்தவுட் எனி இன்டர்மீடியேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் பிரெயின் ஆர் மைண்ட். நம்ம சாதாரணமா புத்தியில இருப்போம், இல்லாட்டா மனசுல இருப்போம். ஆன்மீக விஷயத்துல வந்தோமானாலும் இதை ரெண்டையுமே எடுத்துட்டு வருவோம், பிரெயினையும் மைண்டையும் எடுத்துட்டே வருவோம். அதான் சில பேர்லாம் புஸ்தகம் பென்லாம் வச்சுட்டு இருப்பா, அப்பப்போ நோட் எடுத்துக்கிறதுக்கு. அதானது நம்ம பிரெயினை யூஸ் பண்றோம்னு அர்த்தம். நம்ம புத்தியும் மனசும் ரெண்டும் எப்படின்னா ஒத்தாசை பண்ணும். ஆன்மீக விஷயத்தை தான் சொல்றேன், படிப்பை பத்தி சொல்லலை. வெளி விஷய படிப்புக்கு மனசு தான் வேணும், புத்தி தான் வேணும். கெமிஸ்ட்ரி படிக்கணுமானா புத்தி தான் வேணும், பிசிக்ஸ் படிக்கணுமானா புத்தி தான் வேணும், கம்ப்யூட்டர் படிக்கணுமானா புத்தி தான் வேணும். அதனால தான் அதுல எல்லாமே நான் ஜீரோ, பரம பூஜ்யம். புத்தினாலையும் மனசினாலையும் தான் வெளி விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். புத்தியும் மனசும் ஆன்மீக விஷயத்துக்கு எப்படி ஒத்தாசை பண்ணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி ஒத்தாசை பண்ணும்னா, பிளெயின் போறது பார்த்திருக்கீங்களா? பிளெயின் முதல்ல ஏர்கிராஃப்ட் முதல்ல ரன்வேல கொஞ்ச நேரம் ஓடும். அது பார்த்தோமானா சக்கரம் இருக்கும், கீழே 2 ரெக்கைகள் இருக்கும் இல்லையா? ரன்வேல கொஞ்ச தூரம் ஓடுன அப்புறம் தான் அதுக்கு மொமெண்டம் கிடைக்கும், அதுக்கு மேலுக்கு டேக் ஆஃப் பண்றதுக்கு. அந்த ஓடுறது ரொம்ப முக்கியம். அந்த ஓடினாத்தான் அதுக்கு மேலுக்கு கிளம்ப முடியும். அந்த ஓடுறதுக்கு தான் கீழே சக்கரம், 2 பக்கம் ரெக்கை பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆனா பிளைட் டேக் ஆஃப் ஆயிடுத்தானா இந்த சக்கரத்தையும் இழுத்துடணும், அந்த ரெக்கையில ஏதோ சைட்ல இப்படி கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கும், அதுவும் உள்ளுக்கு போயிடும். அப்ப இந்த பிளெயினோட ரெக்கையும் சக்கரமும் ரெண்டுமே டேக் ஆஃப் ஆனா பெருசா அதுக்கு ஒர்க் கிடையாது. அப்புறம் உள்ள இருக்கிற மெஷின் தான் இந்த பிளைட் பறக்க வைக்கிறது. புரியுறதா? ஆனா உள்ள இருக்கிற மெஷின் ஒர்க் பண்ணணுமானா கொஞ்ச நேரம் கீழே ஓடணும், ரன்வேல ஓடணும். நம்ம மனசு, நம்ம புத்தி, நம்ம மனமும் புத்தியும் இந்த ரன்வேல ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ற சக்கரமும் ரெக்கையும் மாதிரி. அந்த டேக் ஆஃப் ஆறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், ஏதோ புஸ்தகம் படிக்கிறோம், எதையோ தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு இந்த மனசும் புத்தியும் பிரயோஜனப்படும். பிளைட்டே நீங்க ஓடுறத பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே இருக்காது, அப்புறம் அது கர 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 கரன்னு சத்தம் போட தொடங்கும். அதானது உள்ள இருக்கிற மெஷின் வேலை பண்ண ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி முதல்ல நம்ம உள்ள இருக்கிற மெஷின் வேலை பண்ணாது. அந்த மெஷின் என்னதுன்னே நமக்கு தெரியாது. மனசும் புத்தியும் தான் நமக்கு தெரியற மெஷின். அதை வச்சுட்டு கொஞ்ச தூரம் சாதனை அப்படின்னு ஓட்டினோமானா உள்ள இருக்கிற ஒரு மெஷின் கரகரகரன்னு வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஹிருதயம்னு பேரு, ஹார்ட் சென்டர்னு பேரு. அந்த மெஷின் வேலை பண்ண ஆரம்பிச்சதானா தான் ஆன்மீக வாழ்க்கை என்னங்கிறதையும் நமக்கு புரியும். அதுவரை புத்தியும் மனசையும் வச்சுண்டு மலையாளத்துல ஒரு சொல்லு உண்டு, ஒரு குள்ள நரி, அதுக்கு குறுக்கன்னு சொல்லுவா. குறுக்கன் கையில கிடைச்ச ஆமை மாதிரின்னு சொல்லுவா. ஒரு குள்ள நரிக்கு ஒரு ஆமை கிடைச்சதான். அந்த ஆமையை என்ன பண்ணணும்னு தெரியாம திருப்ப போட்டு மறைச்சு போட்டு அது தலை கை காலெல்லாம் உள்ளுக்கு இழுத்துன்னு விடுறது. அந்த மாதிரி புத்தியும் மனசை வச்சுட்டு நம்ம உபனிஷத் கீதை எல்லாம் எடுத்து வச்சுட்டோமானா இந்த குள்ள நரி கையில கிடைச்ச ஆமை மாதிரி அது என்ன பண்ணணும்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருப்போம், மண்டையை போட்டு உடைச்சுட்டு இருப்போம், புரியவே புரியாது. ஆனா அந்த மெஷின் வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டானா அதுக்கு பக்தாள்லாம் என்ன சொல்லுவா, அருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் குறையொன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும்.
அது வேற குறை இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா குறை இருந்துட்டு இருக்கும். என்ன பணம் இருந்தாலும் குறை இருக்கும், எவ்வளவு அழகு இருந்தாலும் குறை இருக்கும், உடம்புல என்ன தெம்பு பலம் இருந்தாலும் குறை இருக்கும், அமெரிக்கன் பிரசிடெண்டா உட்கார்ந்துட்டாலும் குறை இருக்கும், தெருவில் பிட்சக்காரனா நடந்தாலும் குறை இருக்கும். ஆனா அந்த மெஷின் உள்ள வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டானா யோகரதோவாம் போகரதோவாம் சங்கரதோவாம் சங்க விஹீனம் யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. அந்த மெஷின் வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டானா ஒரு யோகியா சன்னியாசியா இருந்தாலும் சரி, வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட் மேனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நடுவில் ஒரு குடும்பத்துல இருந்தாலும் சரி, இல்லை எதுவும் இல்லாம தனிமையில இருக்கிறவனா இருந்தாலும் சரி, யாரோட உள்ள அந்த மெஷின் வேலை பண்ண ஆரம்பிச்சுடுத்தோ, அந்த ஹிருதயம் வேலை பண்ண ஆரம்பிச்சுடுத்தோ, அனுபூதி திறக்க ஆரம்பிச்சுடுத்தோ, அவன் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. ஹி ரிஜாய்சஸ், ஹி ரிஜாய்சஸ், ஹி ரிஜாய்சஸ். அவன் ஆனந்தமா இருக்கான், அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் பூர்ணமா இருக்கான். ஆனா பிளெயினுக்கு அந்த ஒரு மெஷினே இருக்குன்னு தெரியலைன்னா என்ன பண்றது? செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஒரு ஏர்கிராப்ட் அதுக்கு ஏதோ கேடு வந்துடுத்து காட்டுல போய் மாட்டின்னு விட்டான், ஏதோ ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல. அதுல அந்த பைலட் மட்டும் இருக்கான். அந்த பைலட் காட்டுல இருக்கிற காட்டாளர்கள்லாம் அந்த பைலட்டை பிடிச்சு கொலை பண்ணிட்டான். அவளுக்கெல்லாம் பிளெயினே பார்த்தது கிடையாது. அவ என்ன பண்ணினா, அந்த பிளெயினை பார்த்தா கீழே சக்கரம் இருக்கு. இது ஏதோ நம்ம ஊர்ல ரதம் எல்லாம் இழுப்போமே, அந்த மாதிரி ஏதோ இழுக்க வேண்டியது நினைச்சுன்னு பெரிய கயர்னால அந்த ஏர்கிராப்ட கட்டி ஊர் பூரா இழுத்துட்டே நடந்தாலும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஏர்கிராப்ட ட்ரேஸ் பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்கிறது இவ பாக்குறா. அந்த காட்டுல இருக்கிறவாள்லாமா கயத்தை கட்டி இழுத்துட்டு இருக்கான் அந்த பிளெயினை. அதுக்கு பறக்க தெரியும்னு இவாளுக்கு தெரியாது, அதை பறக்க பண்ணவும் இவாளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நமக்கும் இந்த சரீரம்ங்கிற ஒரு ஏர்கிராப்ட் கொடுத்திருக்கார் பகவான். இதுக்கு பறக்க முடியும், வெளியில பறக்க முடியாது. ஹிருதயத்துல அனந்தமான ஆனந்தத்துல பறக்க முடியும், ஒரு சிதாகாசத்துல பறக்க முடியும். ஆனா நம்ம இந்த காட்டுல இருக்கிறவாள மாதிரி இதுக்கு பறக்கிறதுக்கு இருக்கிற பவர் இருக்குங்கிறது தெரியாம அதை கட்டி இழுத்துன்னு இருக்கோம். மனசையும் புத்தியும் மட்டும் வச்சுண்டு அழுதுன்னு இருக்கோம். மெதுவா மனசுலேருந்து புத்தியிலேருந்து அந்த ஹிருதயத்துக்கு எப்படி போறது? ஹிருதயத்துல இருந்தோமானா குறையொன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் பகவான் கிட்ட. ரமணருக்கு எதுவுமே கிடையாது. அவர் ஒரு பாட்டு பாடுறார். ஒரு பாட்டுல அவர் சொல்றார், அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீயல்லால் எண்ணேன் இவற்றை, என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. அந்த பாட்டுக்கு அர்த்தம் அருணாச்சலேஸ்வரர் ரமண மகர்ஷிய ஆள்கொண்டுட்டார். சின்ன பையனா இருக்கிறத, 16 வயசு பையனா இருக்கிறத ரமணரை அருணாச்சலேஸ்வரர் ஆள்கொள்ளறார். அண்ணாமலையாய் ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய், யூ பொசஸ்ட் மை பாடி அண்ட் மை மைண்ட் அண்ட் மை ஹோல் பீயிங், யூ ஸ்வாலோவ்டு மீ. சாப்பாடுன்னை சார்ந்து உணவாயேன் அப்படிங்கிறார். நான் உனக்கு உணவா போயிட்டேன், நீ என்ன முழுங்கிட்ட, நான் கிடையாது, இப்ப நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு ஓர் குறை உண்டோ, எனக்கு ஏதாவது குறை இருக்கா பகவானே? அவர் என்ன நம்மள மாதிரி கார்லயா இருந்தார், நல்ல ஏசி ரூம் போட்டு பெங்களாவிலயா இருந்தார்? அருணாச்சலத்துல மலையில நல்ல வெயில்ல ஊர் ஊரா சுத்தின்னு இருந்தார். உடுத்திக்கிறதுக்கு துண்டு கிடையாது, ஒரே ஒரு கௌபீனம் மட்டும். அந்த கௌபீனம் ஒரு நாளைக்கு ஓட்டையை எடுத்து, யார்கிட்டையும் போய் கேட்கல. அந்த மலையிலேருந்தே ஒரு முள்ளை எடுத்து அந்த முள்ளையே ஒரு ஊசியா பண்ணிட்டு
அந்த கௌபீனத்திலேருந்து ஒரு நூலை எடுத்து இந்த ஊசியில போட்டு தச்சு உடுத்தினாராம். அப்படி இருக்கிற ரமணர் சொல்றார், குறையுன்றோ அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்கிறார். நம்மளாம் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாமா, அவ கூட இது கூடன்னு? ஒரே ஒரு தோர்த்து துண்டு, தொடச்சுக்கிற துண்டு, அந்த துண்டுல 1000 ஓட்டை. முருகனார் சுவாமிகள் ரமண பகவானை பத்தி பாடினப்போ ஒரு பாட்டுல சொன்னார், இந்திரன், இந்திரனுக்கு ஒரு பேர் சஹஸ்ராட்சன்னு பேரு. 1000 கண்ணுள்ள இந்திரன் துண்டோட ரூபத்துல சேவை பண்ணினான். அவ்வளவு ஓட்டை அந்த துண்டுல. அந்த துண்டை தொடச்சு 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 அங்க ஒரு கல்லு கிடுக்குல அப்படியே திருகி வைப்பார். அங்க இருக்கிற ஆடு மேய்க்கிற பசங்கள்லாம் பார்த்து பரிகாசம் பண்ணு. ஒரு நாளைக்கு வேடிக்கையா ஒரு பையன் சுவாமி, உங்க துண்டு கவர்னருக்கு பார்க்கணுமாம், கொடுக்கறேளா அப்படின்னு. நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னா. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு 10 பேர் இருப்பா ரமணர் கூட. பிக்ஷை எடுத்துன்னு வருவா. அதுல கொஞ்சம் கிடைச்சதானா எவ்வளவு பேர் இருக்காளா அவ்வளவு பேருக்கு தகுந்தபடி தண்ணியை விட்டுப்பான். அதுல போட்டுக்கிறதுக்கு உப்பு இருக்காது. உப்புக்கெல்லாம் நாக்குல தேய்ச்சுண்டு இந்த கஞ்சியை வாயில விட்டுக்கிறது. அப்படி இருக்கிறவர் சொல்றார், எனக்கு ஒரு குறையுண்டோ அப்படின்னு கேட்கிறார். ஏன் அவருக்கு குறை இல்லை? இப்படி தரித்திரமா இருந்துடுச்சுன்னா குறை இல்லாம இருக்கும்னு அர்த்தம் இல்லை. நம்ம உடனே அப்படி இன்டர்பிரேட் பண்ணிவிடுவோம். எதுவும் இல்லாம வஸ்திரம் உடுத்திக்காம வெயில்ல இருந்துடுத்தானா மழையில இருந்துடுத்தானா குறை இருக்காது. அப்படி இருந்து பாருங்கோ, அப்பவும் உள்ள குறை இருந்துட்டே இருக்கும். தெருவில் இருக்கிற ஓரோ பிச்சைக்காராகிட்டையும் போய் கேட்டு பாருங்கோ, அவள்கிட்ட என்ன சொப்பனம் காண்றன்னு பார்த்தா, இந்த கார்ல போறவாளை பார்த்தா அவளை மாதிரி நான் இருக்க மாட்டேனா, நான் இப்படி பிச்சைக்காரனா இருக்கேனே. பெரிய பணக்காரன்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெருவில் படுத்துன்னு தூங்குற ஒரு பிச்சைக்காரனை பார்த்து எனக்கு இப்படி தூங்க முடியறது இல்லையே. 2 பேருக்கும் குறை, போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். பாகவதத்துல குச்சேலனுக்கு எந்த குறையும் கிடையாது. பூர்ணமா போறார் பகவான் கிட்ட. பகவான் தான் கொஞ்சம் குறைச்சுன்னு விடுறார் தன்னை. பகவான் குச்சேலனை ஆலிங்கனம் பண்ணிக்க பகவானுக்கு மயிர்கூச்சு எடுக்கிறது, பகவானுக்கு புலகம் உண்டாகிறது. சக்யு பிரியஸ்ய விப்ரர்ஷேஹே அங்கசங்க அதிநிர்வൃதா, நிர்வൃத்தி உண்டாகுது கிருஷ்ணனுக்கு. குச்சேலனை சுதாமாவை கட்டிக்க, சுதாமா ஒன்னும் கிருஷ்ணன் கிட்ட போய் ஏதாவது குடுன்னு கேட்கல. சுதாமா என்ன பார்க்க வரமாட்டானா, என்ன பார்க்க வரமாட்டானா, கிருஷ்ணன் குறைச்சலோட இருக்க. சுதாமா ரொம்ப கிட்டக்க இருக்கார், துவாரகை கிட்டக்க சுதாமா புரியில இருக்கார். குஜராத்லயே 2 இருக்கு. அப்படி இருந்தும் பார்க்கவே போல. அவ ஆத்துக்காரி தான், நீங்க போய் பார்த்துட்டு வாங்களேன், பார்த்துட்டு வாங்களேன் அப்படி சொல்ல மெதுவா கிளம்புறார். அயம் ஹி பரமோலாபா உத்தம ஸ்லோக தரிசனம். பெரிய பணக்காரலா இருக்கிறவா கூட எப்படி இருக்கீள், எப்படி போயின்னு இருக்கு. ஆனா சுதாமா சொல்றார், பகவானே சமிருத்தம் அப்படிங்கிறார். அது எப்படி சமிருத்தம்னு சொல்லுவார்? சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவர் எப்படி சமிருத்தம்னு சொல்ல முடியும்? அவர் எதை சமிருத்தம்னு சொல்றாருன்னா, சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. யாருக்கு ஹிருதயத்துல அமைதி இருக்கோ, நிறைஞ்ச அமைதி இருக்கோ, அவனுக்கு சமிருத்தி தான். அமைதிங்கிறது யாருக்கு ஹிருதயத்தில் இருக்கோ, அமைதிங்கிறது பூர்ணம், wholeness. When you are at peace with yourself, you are at peace with the whole universe. Because peace is your real nature. You are peace. But you are smothering it with your mind, with your brain. It is already there. அமைதிங்கிறது இப்போதே நம்ம ஹிருதயத்துல இருக்கு, நிம்மதி இருக்கு. இப்ப இந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவளுக்கு இந்த லெக்சர் எல்லாம் தேவையில்லை, அவ சந்தோஷமா இருக்கா, அவ பாட்டுக்கு விளையாடின்னு இருப்பா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆக 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 அவளுக்கு லெக்சர் வேணும். ஏன்னா they will pollute themselves. We are born pure, we are born without any குறை. குறை இல்லாம தான் பிறந்திருக்கோம். எந்த குழந்தைக்கும் குறையே இல்லை. பெருசாக பெருசாக you get educated and through education you develop ignorance. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ignoranceங்கிறது தெரிஞ்சுக்காம இருக்கிறது ignorance நினைச்சுக்கிறோம். எதையாவது தெரிஞ்சுக்கலைன்னா ஐ எம் ignorant. ஆனா ரமண பகவான் உள்ளது 40 சொல்றார், அறியும் தன்னை அறியாது அயலை அறிவது அஜ்ஞானம் அப்படின்னு. அஜ்ஞானம்னா என்ன? தன்னை அறியாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம தூங்கறத எதுவுமே தெரியல இல்லையா? ஆனா யாருக்குமே துக்கம் இல்லை தூக்கத்துல. தூக்கத்துல யாருக்காவது துக்கம் இருக்கும்? சுகமா இருந்தது இல்லையா? ஸ்கூலுக்கு போனமே தான் கஷ்டமா இருக்கு, காத்தால எழுப்பறத. தூங்கறத யாருக்கும் கஷ்டம் இல்லை. ஆனா நனவுலையும் கனவுலையும் கஷ்டம் இருக்கு.
In dream state and in waking state there is trouble. அந்த ட்ரபிள் எங்கேருந்து வருது? நம்ம தெரிஞ்சுக்கலன்னு மாத்திரமல்ல, பெற வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த பெற வஸ்துக்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு துக்கத்துக்கு காரணமாகிறது, துன்பத்துக்கு காரணமாகிறது. இங்கேருந்து இப்ப போறேன், ஒரே இருட்டா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சோண்டு லைட்டு தெரியறது. அங்க பார்த்தா ஏதோ ஒண்ணு நிக்கிறது. கூட வரவா சொன்னா ஒரு பேய் நிக்கிறது. வீட்டுக்கு ஓடினோம். ஊர்ல இருக்கிற வாட்டையெல்லாம் சொன்னோம், அந்த வர வழியில ஜாக்கிரதை, அங்க ஒரு பேய் இருக்கு. அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர் வந்தார். அவர் சொன்னார் அது வெள்ளை டிரெஸ் போட்டுன்னு இருக்கு. அவருடைய இமேஜினேஷன், அவர் சர்க்கு. இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வந்தார், அது என்ன வாவான்னு கூப்பிட்டுது. அப்புறம் ஏதோ ஒருத்தர் தைரியமா இருக்கிறவர் வந்து ஒரு டார்ச் எடுத்துட்டு எங்க போய் பார்த்துடுறேன் அப்படின்னு போய் லைட் அடிச்சு பார்க்க ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட பார்த்து தான் கோஸ்ட்னு நினைச்சுட்டோம். அந்த போஸ்ட பார்த்து யூ இமேஜின்ட் கோஸ்ட், பேய் நினைச்சுட்டோம் இல்லையா? இப்ப இங்க என்னாச்சு? அந்த போஸ்ட பார்க்காமையே இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனா அதுல வேற எதையோ பார்த்ததுனால வந்ததுதான் இந்த வினை. இந்த வினை பூரா வந்தது உண்மைய தெரியலை, வேற ஏதோ தெரியறது. நமக்கு குறை வர்றதுக்கு எல்லாமே காரணம் நமக்கு நம்மளை தெரியல, ஆனா நம்மளை தவிர இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தெரியறது இல்லையா? நம்மளை தெரியல. லோகத்துல அநேக ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் எங்க கிடைக்கும் தேடிண்டே இருக்கும். தேட 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 ப்ராப்ளம் சால்விங் பர்சன்ஸ் எல்லாம் இருக்கா லோகத்துல, அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா. தே கிரியேட் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். ஏன் காரணம்னா, எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வருது, நான் ஸ்கூல்ல படிக்கிறத ஒரு மேஜிக் ஷோ நடந்தது. 7ஆவதுல படிக்கிறத ஒருத்தர் வந்து மேஜிக் காட்டினார். அதுல வந்து நீங்கெல்லாம் தலையில கட்டிக்கிற ரிப்பன் இருக்கேன், அந்த ரிப்பன் எடுத்து அவர் ஒரு முடிச்சு போட்டு எங்கள்கிட்ட காட்டினார். எங்க கிட்ட இதுக்கு அவர் சொன்னார், இது வந்து ஒரு மேஜிக் நாட், இதுக்கு ஜாப்பனீஸ் நாட் நாங்க சொல்லுவோம், இதை நீங்க யாராவது அவுத்து கொடுங்கோ பார்க்கலாம் அப்படின்னு எங்க கிட்ட கொடுத்தார். ஒரு 10 குழந்தைகள் ட்ரை பண்ணிட்டு, ஓரோ குழந்தையும் அவுக்கணும்னு சிரமம் பண்றத 2 வகையா 2 முடிச்சு போட்டு கொடுத்து, அந்த 10 குழந்தைகளும் அத சிரமம் பண்ணி வரத்துக்குள்ள 22 முடிச்சு விழுந்துடுது. அதுல அவர் போட்ட முடிச்சு அவுக்கவும் முடியல, எங்களோட கான்ட்ரிபியூஷன் 21 முடிச்சு. அப்புறம் அவர் எங்களுக்கு எல்லாம் காட்டி கொடுத்தார், பாருங்கோ இவ்வளவு முடிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு அவர் ஒரு இழுக்க, அவர் போட்ட முடிச்சும் அவந்தது, நாங்க போட்ட முடிச்சும் அவந்தது, எல்லாமே வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு சென்டர் இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதான ஏதோ ஒரு மர்மம், ஒரு சென்டர் இருக்கணும். அந்த சென்டர்ல நம்ம பிடிச்சு எதையோ இழுத்தோமானா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி குறையொன்றும் இல்லை அப்படின்னு ஹிருதயத்திலேந்து, நமக்கு பிரெயின்லேருந்து இல்லை, பாடுறது யாருக்கு வேணா பாடிடலாம் இல்லையா, ஹிருதயத்திலேந்து வரணும். அந்த பாட்டு எழுதினவா அதான் இப்ப கேட்டேன், ராஜாஜி எழுதினது அப்படின்னா. எவ்வளவோ பக்தாள்லாம் இப்படி எழுதியிருக்கா. இந்த பாட்டு வந்து குறையொன்றும் இல்லை மலைபூத்தி கண்ணாங்கிறது இப்ப திருவண்ணாமலையில கொஞ்சம் வருஷம் முன்னால சமாதி ஆனாரு யோகி ராம் சூரத்குமார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாட தெரியறவாளையெல்லாம் கூப்பிட்டு அந்த பாட்டு பாட சொல்லிட்டே இருப்பார் அவர். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற போதும் குறையொன்றும் இல்லை, அந்த குறையொன்றும் இல்லைங்கிற இந்த மாதிரி பாட்டுகள்லாம் அவ எழுதல, அது தானாகவே வருது. ரமண பகவான் கிட்ட ஒரு பாகவதர் கேட்டார், பகவானே பாடி கடவுளை அடைய முடியாதா? ரமணர் வந்து பதிலே சொல்லல. இவர் திரும்ப திரும்ப கேட்டார், பதில் சொல்லல. சுவாமி தியாகராஜர்லாம் பாடித்தானே அடைஞ்சா? அதுக்கு ரமணர் சொன்னார், அவள்லாம் பாடி அடையல, போய் அவள்லாம் அடைஞ்சதை பாடினா. அவ ஹிருதயத்துல எதை அடைஞ்சாலோ அந்த ஆனந்தம் வந்து வெளியில சங்கீதமா பொங்கி ததும்பி வெளியில வந்தது. அவ ஹிருதயத்துல அனுபவிச்ச ஆனந்தம் வந்து வெளியில சங்கீதமா வந்தது. அந்த மாதிரி ஹிருதயத்துல நமக்கு ஆனந்தம் ஏற்பட்டு குறையொன்றும் இல்லைன்னு பகவான் கிட்ட நமக்கு சொல்ல முடியணும். ஒரு பெரியவர் சொல்றார், தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம் பிராப்தவ்யம் பிராப்தம் கர்த்தவியம் கிருதம் தன்யோகம் அப்படிங்கிறார். ஐ ஆம் பிளஸட், ஐ ஆம் பிளஸட், ஐ ஆம் த்ரைஸ் பிளஸட்.
அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டேன், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு நம்ம எதுவும் பண்றதுக்கு இல்லை, நான் தன்யனா இருக்கேன், பூர்ணமா இருக்கேன். எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷனுக்கு? மனசை வச்சுன்னு சொல்ல முடியாது, பிரெயினை வச்சுன்னு சொல்ல முடியாது. டம்பு பண்ண 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 யூ வில் பிகம் மோர் அண்ட் மோர் இக்னரண்ட். யூ வில் மூவ் அவே ஃப்ரம் ட்ரூத். எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் சொல்லுவா இல்லையா? நான் சொல்றேன், படிக்க படிக்க யூ வில் மூவ் அவே ஃப்ரம் த ட்ரூத். ஆனா படிக்க வேண்டாம்ங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு படிப்புனால என்ன பண்ணணும்னா, எதை உணரணுமோ அதை உணரணும். அதான் தாய்மானவர் சொல்றார் ஒரு பாட்டுல, அருளாலே எவையும் பார் என்றான். என் குரு நீ உன் புத்தியை வச்சுன்னு பார்க்காதே, அருளால பாருன்னு எனக்கு உபதேசம் பண்ணார். ஆனா அருள் என்னன்னு தெரியாததுனால என் அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன்னு என்னடி தோழி. அந்த அருள் என்னன்னு தெரியாம இருளான பொருள் கண்டதல்லால், ஏன் என் புத்தியால பார்த்தேன், என் மனசால பார்த்தேன். அப்ப குறைதான் இருக்கும். மனச புத்தியை வச்சுட்டு இருந்தோம்னா இந்த பிரவச்சனமே கேட்க முடியாது உங்களால. இவர் எப்படி பேசுறார், இவர் எங்கேருந்து கோட் பண்றார், இதுலயே மைண்ட் போயிட்டு இருக்கும். இப்ப ரிவர்ல போயிட்டு இருக்கோம், நம்ம நம்ம சமுத்திரத்துல இறங்க போறோம். அதனால முதல்ல மனசையும் புத்தியும் கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்பதான் இனிமே இருக்கிற பிரவச்சனம் பிரயோஜனப்படும். அதுல ரொம்ப சுகம் நமக்கு. ஏன்னா புரியலைங்கிறது தானே நம்மளோட மேஜர் ப்ராப்ளம். புரிய வேண்டாம்னு முதலே சொல்லிவிடுறேன். புரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை. நம்ம என்னதான் புரிஞ்சுட்டோம், ஆனாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருந்தாலும் கூட நம்ம புரிஞ்சுக்கிறது படிக்கிறது எல்லாமே 1% தான். நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் பிசிக்கல் லெவல்லையோ மென்டல் லெவல்லையோ தான். ரமணாசிரமத்தில் ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், சாஸ்திரிகள் மாமான்னு அவரை கூப்பிடும். சாஸ்திரிகள் மாமா லாஸ்ட் டேஸ்ல ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தார். பெரிய ஜோதிஷியா இருந்தார் அவர். கேரளத்துல பிரஷ்ன வித்தியில ரொம்ப கரகண்டவர். செட்டிநாடுல இருந்தவர் அவர். முதல்ல பிரஷ்னம்னா ஜோதிஷத்தை விட அது ரொம்ப பர்ஃபெக்ட் பல விதத்துலையும். அந்த பிரஷ்னம் அவர் கேரளத்துல கொச்சின்ல இருந்து படிச்சவர். அவரே ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார். ஒரு நாளைக்கு மாமா பூஜையில இருக்கா. மாமி சொல்றா, யாரோ வாசல்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. அப்ப மாமா உட்கார்ந்துட்டே இருக்கிறவர், அந்த நாகப செட்டியார் வந்திருக்கார். அவர் கையில இருக்கிற ரத்ன மோதிரம் போயிருக்கு. சும்மா வேலைக்காரல எல்லாம் போட்டு அடிக்கிறார், யாரும் எடுக்கல. வாழைத்தோட்டத்துல நிறைய வாழை இருக்கே, அதுல 2 வாழை கொஞ்சம் நீங்கி இருக்கு. அங்க துணி துவைக்கிற போது அங்க விழுந்திருக்கு மோதிரம், போய் எடுத்துக்க சொல்லு. அப்படி பெர்ஃபெக்ட் அவருக்கு பிரஷ்னம். 500 ரூபாய் அந்த செட்டியார் கொடுத்தாராம் இவருக்கு. அந்த காலத்துல மாமாவை சொல்லுவார், 2 ரூபாயில ஒரு மாசம் சுகமா இருக்கலாம். அன்னைக்கு 500 ரூபாய் இவர் கொடுத்தாராம். அந்த மாதிரி ஏர்னிங் இருந்தவர். ரமணரை பத்தி எங்கேயோ கேட்கிறார். கேட்ட உடனே திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். பின்ன தெரிஞ்சது மகர்ஷியோட குடும்பத்துல ஏதோ டிஸ்டன்ட் ரிலேஷன் உண்டு இவாளுக்கு. பகவானை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சமாதி நிலை ஏற்பட்டு. அப்புறம் இவருக்கு ஒரே ஒரு சந்தேகம். தன்னோட சாஸ்திரம் இருக்கே, இந்த ஜோதிஷம், அஸ்ட்ராலஜி he believed that it is a perfect science. அப்போ மகர்ஷி கிட்ட கேட்டார், பகவானே ஜோதிஷ் சாஸ்திரம் பிரஷ்ன சாஸ்திரம் பர்ஃபெக்ட் தானே? அப்ப பகவான் சொன்னார், அது எல்லாம் சத்தியம். ஆனா அந்த சத்தியத்தை எல்லாம் தன்னில் அடக்கின்னு இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கு. சத்தியசிய சத்தியம் பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா. பிரம்ம வித்யில எல்லா வித்தியைகளும் அடக்கம். தன்னை உணர்ந்தா மீதி எல்லா அறிவுகளும் அதுல அடக்கம். அதனால ஆத்ம ஞானம் தான் பெர்ஃபெக்டா இருக்க முடியும். பிரஷ்ன விதி எப்படி பெர்ஃபெக்ட் ஆகுதுன்னா, இவருக்கு தபஸ் இருக்கிறதுனால பெர்ஃபெக்ட் ஆகுது, எல்லாராலையும் பெர்ஃபெக்ட் ஆகாது. அப்ப அந்த தபஸோட பவரே தவிர பிரஷ்னத்தோட பவர் இல்ல. அப்ப இந்த தபஸுக்கு எங்கேருந்து பவர் வந்தது? ஹிருதயத்திலேருந்து வந்தது. அப்ப பவர் எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. எங்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட தான் பவர் இருக்கு. அந்த பவரை நான் கொண்டு போய் எங்கேயோ வச்சு அதுக்கு பவர்னு நான் சொல்றேன். அப்போ பவரோட சோர்ஸ் எங்க இருக்கு? ஆத்மால இருக்கு. அதனால ஆத்மாவை உணர்றது தான் பூர்ணம் அப்படின்னு சொல்ல இந்த மகாத்மா அந்த வேலையை விட்டுட்டார். 500 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவர் சாலா மாமிட்ட சொன்னார், அம்மா உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, நான் கொடுக்கிறேன்.
உபனிஷத்துல யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயிட்ட சொன்ன மாதிரி எவ்வளவு பணம் வேணும் கேளு, நான் கொடுக்கிறேன். நான் என் குருவை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் விட்டு கிளம்ப போறேன். மாமி ரொம்ப பிரியமா சொன்னா, நீங்க கோடி ரூபாய் கேட்டாலும் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ்வளவு பணம் சம்பாதிக்கிற நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு எதுகிட்டயோ போறீங்களே, அப்ப நீங்க போறது இதை விட பெருசுன்னு எனக்கு தெரியாது. அதனால பிட்சை எடுத்து இருந்தாலும் உங்க கூட தான் நான் இருப்பேன். அவ திருவண்ணாமலை வந்தவா லிட்டரலி பிட்சை தான். ஆசிரமத்துல கூட அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வகை கிடையாது. பிரதட்சிணம் பண்ண போவா, ஒரு குடிசையில இருப்பா, பிட்சை எடுத்து சாப்பிடுவான். லாஸ்ட் டேஸ்ல அவருக்கு காலுக்கு விரணம் வந்துடுத்து. காலுக்கு விரணம் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ ஒரு பக்தர், அந்த பக்தர் தான் இந்த கதை எங்கிட்ட சொன்னார். பெரிய மகாத்மா அவர் இப்போ இருக்கார், அவர் பெரிய மகாத்மாவா இருக்கார். அவர் அன்னைக்கு இந்த சாஸ்திரிகள் மாமா காலை கட்டின்னு, மாமா உங்க கால் இப்படி இருக்கே மாமா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே மாமா அப்படின்னு அழுதப்போ சாஸ்திரிகள் மாமா சொன்னால, அண்டே முட்டாளே, எதுக்குடா காலை பாக்குற, முக்கால பாருடா அப்படின்னு. அது நமக்கு வேடிக்கையா இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, எதுக்குடா காலை பாக்குறேன் முக்கால பாருடான்னா, இந்த கால் மாத்திரம் தானே விரணமா இருக்கு, மீதி இருக்கிற அங்கமெல்லாம் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அர்த்தம். ஆனா அர்த்தம் அது இல்லை. நம்ம உடம்பு, மனம், புத்தி எல்லாமே நம்ம உணர்வோட கால் பாகம் தான். ஆனா அந்த கால் பாகத்தை கவனிச்சுட்டே நம்ம வாழ்க்கை போயிடுறது. முக்கால் பாகம் பூர்ணமா இருக்கு. பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, வேதமே சொல்றது. ஒரு பாதம் உலகம் பூராவா இருக்காம், 3 பாதம் ஹிருதயத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கு. ஆனா அந்த ஹிருதயத்துல இருக்கிற 3 பாதத்தை விட்டு ஒரு பாதத்திலேயே கவனத்தை போட்டு இருக்கிறதுனால நமக்கு குறையொன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியறதில்லை. நமக்கு வாழ்க்கை பூரா குறை இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கால் பாகத்திலே இருந்துட்டு இருக்கோம், எப்படி குறை இல்லாம இருக்கும்? முக்கால் பாகம் அங்க நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்க, கவனிக்க முடியறது இல்லையே நம்மளால. அந்த முக்கால் பாகத்தை எப்படி கவனிக்கிறது? அந்த முக்காலை பார்த்து விட்டோம்னா என்ன ஆகும்னா, அப்புறம் இந்த காலும் பூர்ணமாயிடும். அந்த முக்காலை எப்படி பார்க்கறது? மகான்கள்லாம், பெரியவாள்லாம், ஞானிகள்லாம் அதை தான் காட்டித்தர வந்திருக்கா நமக்கு. அந்த குறை இல்லாத ஒரு நிலையை எப்படி அடையிறது? குழந்தையா இருக்கிறத பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கிறதையே அடைஞ்சுட்டான் அந்த நிலைய. துருவன் 5 வயசுலயே அடைஞ்சுட்டான். ரமண மகர்ஷி 16 வயசுல அடைஞ்சுட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 14-15 வயசுலயே அந்த நிலையை அடைஞ்சுட்டார். நம்ம ஏன் உட்கார்ந்து இருக்கோம்? நமக்கு தான் எல்லாம் சபிஷியண்டா வெல்த், பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கோம்? அந்த குறையில்லாத நிலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, குறையில்லாத நிலை வரணுமானால் நம்ம ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம உணர்வு, நம்ம ஸ்வரூபம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் குறையில்லாத நிலை வரும். நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறத எங்க வீட்டுல மரணம் நடந்துட்டே இருக்கு. ஒரு 3-4 மரணம் கண்டினியூஸா. அப்ப 2 பேர் பெரியவாளா உட்காந்து பேசின்னு இருக்கா. நான் ஏதோ விளையாடின்னு இருக்கேன். என் காதுல போறது இவா பேசுறது. அதுல ஒரு மாமி இன்னொரு மாமி கிட்ட கேட்கிறா, மரணம் அடைஞ்சால் என்ன ஆகிறது அப்படின்னு. ஏன்னா சிராத்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, அதனால பிதிர்லோகம் இங்க இருக்கு, அது என்னத்தை நினைச்சுண்டோ கேட்டா, மரணம் அடைஞ்சா என்ன ஆகிறது. ஆனா அந்த பதில் சொன்ன மாமி ரொம்ப கேஷுவலா எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம, மரணம் அடைஞ்சா என்ன ஆகுது, இல்லாம ஆகிறோம் அப்படித்தான் அப்படின்னா. இது ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறது. அதான் குழந்தைகளோட மனசு ரொம்ப பவர்ஃபுல். அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் முன்னால என்ன பேசுறோங்கிறது. இது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பாம்பு ஷெல் மாதிரி பேக்ல எங்கேயோ விழறது. இது நம்ம இல்லாம ஆகிறோம், இல்லாம ஆகிறோங்கிறதே ஒரு பக்கம் ஒரு பயம், நான் இல்லாம ஆவேனா. வேற ஒரு பக்கம் எப்படி இல்லாம ஆக முடியும், நான் இருக்கேனே, இருக்கிற வஸ்து எப்படி இல்லாம ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜெனுவின் ஆன்சர் ஹிருதயத்துல இருந்தே, நான் இருக்கேன்னு தெரியறது. அந்த இருக்கிறது உள்ளது எப்படி இல்லாம ஆகும். கீதையில பின்னால படிக்கிறேன் நான், இது நாசதோ வித்யதே பாவஹா ந அபாவோ வித்யதே சதஹா. உள்ளது இல்லாம ஆகாது, இல்லாதது இருக்கிற மாதிரி தோன்றினா கூட அது வாஸ்தவமா இல்லை. இந்த தத்துவம் எல்லாம் அப்ப தெரியாது. ஆனா அப்ப பிரெயின்ல போனது நான் இல்லாம ஆகிறேன். ரமணரை கூட அப்ப படிச்சது கிடையாது.
நான் இல்லாம ஆகிறேன். நான் இல்லாம ஆகிறேன்னா முதல்ல ஒரு பயம் வந்து பொசஸ் பண்றது. இன்னொரு பக்கம் நான் இல்லாம எப்படி இருக்க முடியும், நான் இருக்கேன்னு தெரியறதே ஒரு ஒரு செகண்ட் அப்படிதான் நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறதே. அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து இது என்னோட அனுபவம். நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படித்தான், மீதியெல்லாம் சொல்லலை உங்ககிட்ட. அந்த நான் என்ன, நான் இருக்கேன்னு தெரியறது இந்த நான் என்ன. நான் இந்த உடம்பாக்குமானால் அந்த பெரியம்மா சொன்னது ரொம்ப சத்தியம். அழிஞ்சு போயிட போறது, ஸ்மசானத்துல கொண்டு போய் எரிச்சுட போறா. ஸ்மசானத்துல கொண்டு போய் எரிச்சுட போறா இந்த உடம்ப. நிறைய உடம்ப கொண்டு எரிக்கிறத பார்த்திருக்கேன். எரிச்சுட போறா. நிறைய சவத்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன். நேத்த வேற இந்த மாமி என்கிட்ட பேசிட்டு இருந்தாலே, இப்ப என்ன ஆச்சு, இந்த உடம்பு ஜடமா கிடக்கேன். கண்ணை திறந்து பார்த்தா சூன்யமா இருக்கேன், வேக்கண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கேன் இந்த உடம்பு. அந்த உடம்புலேருந்து என்ன வெளியில கிளம்பி போச்சு. இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம் இல்லையா, இதுல இருந்து சத்து வெளியில போயிடுத்தானா, இந்த உடம்பு ஜடம் ஆயிடுத்தானா, இந்த பிரவச்சனம் கேட்க முடியுமா? முடியுமா? அப்ப யாரு கேட்கிறா உள்ள உட்கார்ந்து? யாரு கேட்கிறா? கொஞ்ச நேரம் ஆனா பசிக்கிறது இல்லையா, அதுவே உயிர் இல்லாத உடம்புக்கு பசிக்குமோ? வாயில நன்னா மதுரமா ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டுதுன்னா சாப்பிடுமோ? யாரு சாப்பிடுறா? இந்த நாக்குல இருந்து யாரு ருச்சிக்கிறா? இந்த உடம்புக்குள்ள யாரு இருக்கா? இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த நான் யாரு? இந்த நான்கிறது என்ன? நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு இருக்கேன், உணர்ச்சி அல்ல. உணர்ச்சிங்கிறது வந்து இமோஷன், விகாரம், சேஞ்சிங், கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் சேஞ்சிங். ஆனா உணர்வு நித்தியமா இருக்கு உடம்புக்குள்ள. நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு என்ன? அந்த உணர்வோட ஸ்வரூபம் என்ன? அந்த உணர்வு நான் 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 ஏதோ ஸ்புரிக்கிறதே, அந்த நான் என்ன? இப்போ இந்த பிரவச்சனத்தை கூப்பிட்டப்போ அவ சொன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா. முதல்ல நான் ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? ஏதாவது ஒரு ரூபம் முன்னால வந்து நிற்கணுமா? இல்ல ஏதாவது நமக்கு லைட் தெரியணுமா? இல்ல நமக்கு குண்டலினி சக்தி ஏறது பார்க்கணுமா? வாட் டு யூ மீன் பை தட்? இதெல்லாம் நடந்தாலும் கூட அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அதெல்லாம் வந்துட்டு போயிடும். ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், அண்ணாமலையார் உங்க முன்னால பிரத்யக்ஷப்பட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவேன்? ரமணர் சொன்னார், இந்த பிரத்யக்ஷப்படுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே சொல்லுவேன். ஏன்னா நீ பிரத்யக்ஷப்பட்டு மறைஞ்சு போயிடுவே, அப்புறம் கோபஸ்திரிகளை மாதிரி நான் அழுதுன்னு இருக்கணும். சதா போக்கும் வரவுமில்லா பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு என் அருணாச்சலா. இந்த வரது போறது அப்படியெல்லாம் இல்லாம சந்ததம் சலிப்பற சந்தோஷமா உன்னை நான் அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஹிருதயத்துல நிரந்தர அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இல்லாம ஏதோ ஒரு அனுபவம் வந்தது வாழ்க்கையில எப்பவும் இருக்கா, எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது போயிடுத்து, என்ன பிரயோஜனம்? துரியோதனனுக்கு தான் தரிசனம் கிடைச்சது. பகவான் வந்து விஸ்வரூபம் காட்டி கொடுத்தார் துரியோதனனுக்கும். துரியோதனனும் கணக்காக்கவே இல்லை, அதெல்லாம் மேஜிக் ஷோன்னு விட்டான். தரிசனம் கிடைக்கும், ஆனா தரிசனத்தை ஏத்துக்க கூடின ஒரு மெச்சூரிட்டி கூட நமக்கு இருக்காது. அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஒரு ஆதீனத்து சுவாமிகள் ஒரு கதை சொன்னார். அவர் வந்து திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்து போது பிரவச்சனம் பண்றார். தமிழ்ல ஏதோ பெரிய புராணமோ ஏதோ பிரவச்சனம் பண்றத நிறைய குழந்தைகள் ஹனுமான், கிருஷ்ணன், ராமர் வேஷம் எல்லாம் போட்டுன்னு வருது. அதுக்கு நடுவிலேயே பரமேஸ்வரன் மாதிரி ஒருத்தர் சூலம் பிடிச்சுட்டு கம்பீர பிரகிருதியா ஒருத்தர் வேஷம் போட்டுன்னு வரார். வந்தவர் பிரவச்சனத்துக்கு கூட உட்கார்ந்துட்டார். இந்த சுவாமியாரே பிரவச்சனம் பண்றவரே பார்த்து ரொம்ப நன்னா இருக்காரு, இவர் வேஷம் வந்து ரொம்ப யோசிப்பா இருக்கு அப்படின்னு இந்த சுவாமிகளே நினைச்சிருந்தாராம். அப்புறம் பிரவச்சனம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஏதோ அக்ஷதை கொடுக்கறத இந்த சிவன் வேஷம் போட்டுன்றவர் கிட்டக்க வந்து அவருக்கு அக்ஷதை கொடுத்து அவர் அக்ஷதையை வாங்கிக்காம அக்ஷதையை எடுத்து இவர் தலையில போட்டுட்டு போயிட்டாராம். அப்ப இந்த சுவாமிகள் நினைச்சிருந்தார், இந்த வேஷம் போட்டுண்டவனுக்கு இவ்வளவு கௌரவமா? நான் ஒரு சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்ல இந்த சுவாமிகளுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல பகவான் வந்து சொல்றார், என்ன திரிசூலதாரியா ஜடாதாரியா பார்க்கணும்னு தபஸ் பண்ணினவா நிறைய பேர் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நடுவுல, அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணும். ஆனா இது ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற பக்குவம் அவளுக்கு கிடையாது. அதனால வேஷத்தோட வந்துட்டு போயிட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு. அப்போ நமக்கு மெச்சூரிட்டி இல்லையானால் ஈஸ்வரனே
ஸ்வேச்சோபாத்த பிருத்தக் வபுகுன்னு பாகவதம் சொல்றது. தன் இச்சையினால ஒரு பிரத்யேக ரூபம் எடுத்துன்னு வந்தாலும் புரியாது. நமக்கு மெச்சூரிட்டி இருந்துட்டானா உட்கார்ந்து இருக்க இதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் தானே. உபனிஷத்துல ஒரு ரிஷி சொல்றார், துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா. ஹே பகவானே, என் முன்னால ஒரு குழந்தையா குமாரியா உட்கார்ந்து இருக்கே, அது நீதான். துவம் ஸ்திரீ துவம் புமானசி, என் முன்னால பெண்களா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நீதான், புருஷனா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நீதான், விருத்தனா நடக்க முடியாம ஒரு தடி பிடிச்சுன்னு நடக்கிறதும் நீதான். அப்ப மெச்சூரிட்டி யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஜெகத் பூரா ஈஸ்வர ஸ்வரூபம் தான். ஆனா அந்த மெச்சூரிட்டி இல்லையானால் ஒரு பிரத்யேக ரூபத்துல பகவான் நம்ம முன்னால ஆவிர்பவிச்சாலும் இது ஈஸ்வரன் பார்க்க நம்மளால முடியாது. தூண பழந்துன்னு நரசிம்ம சுவாமி முன்னால வந்தப்ப கூட ஹிரண்யகசிபுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணலையே. பிரகலாதன் வந்து பகவானே முன்னால ஒரு ரூபத்துல வான்னு கேட்கவே இல்லை. தூணும் துரும்பும் பாக்குறதெல்லாம் நாராயண ஸ்வரூபம்னு இருந்தான். அப்போ நமக்கு ஏதோ ஒரு கண்ணுல ஒரு கோளாறு இருக்கு. அந்த கோளாறை எப்படி நீக்கிக்கிறது? ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும், ஐ ஆபரேஷன் பண்ணணும். இந்த ஐ எல்லாம் இங்கிலீஷில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆல்பபெட் ஐ ஆபரேஷன். அந்த ஐ ஆபரேஷன் பண்ணினாதான் யதார்த்த ஐ என்னங்கிறது நமக்கு புரியும். அந்த யதார்த்த ஐ நமக்குள்ள பிரகாசிச்சுடுத்தானா இந்த கோளாறு பிடிச்ச ஐ நம்மளை விட்டு விலகணும். அப்போ பிரபஞ்சம் பார்க்கறதெல்லாம் நாராயண ஸ்வரூபமா தெரியும், பகவத் ஸ்வரூபமா தெரியும். அப்ப குறையே இருக்காது நமக்கு. அந்த ஐய எப்படி பார்க்கறது? இந்த கண்ணுக்கும் அதுதான் கண்ணு. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா. நம்ம இந்த வெளி உலகத்தை இந்த கண்ணுனால பார்க்கிறோம். ஆனா இந்த கண்ணு மாத்திரம் இருந்தா பார்க்க மாட்டோம். பணம் பார்க்குமா இல்லையா? அப்போ இந்த கண்ணுக்கு உள்ள யாரோ இருந்து கண்ணால பாக்குறாளே, மனசுதான் பாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ராத்திரி சொப்பனம் பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம் இல்லையா? சொப்பனம் நன்னா ட்ரீம். குழந்தைகள்ட்ட எல்லாம் கேட்டா தெரியாது, ஏன்னா குழந்தைகள் அதிகமா ட்ரீமே பார்க்காது. பெரியவாளுக்கு தான் நிறைய ட்ரீம்ஸ். ஆனா இந்த காலத்து குழந்தைகள் பார்க்கும், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால ட்ரீம் வரும் நிச்சயமா. அந்த கனவு எப்படி பாக்குறோம்? மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் நன்னா தெரியறது இல்லையா? ஏதோ ஒரு லைட்ல பாக்குறோம். சொப்பனம் பாக்குறதுக்கு லைட் வேணுமோ? இருட்டா தானே படுத்துட்டு இருக்கோம், உள்ள நல்ல லைட்டா கனவு தெரியறது இல்லையா? கண்ணாடி போட்டுக்கணுமா நான் கனவு பாக்குறதுக்கு? கண்ணாடி இல்லாமையே கனவு தெரியறது. எப்படி தெரியறது? உள்ள ஒரு கண்ணு அந்த மனசு பாக்குறது, மனசு காட்டுறதெல்லாம். அந்த கண்ணு யாரு? நல்லா ஜாக்கிரதையா விசாரம் பண்ணி பாருங்க. உள்னு சொன்னா சண்டையே இல்லை, உள்ள கடந்து பார்க்க சொன்னா சண்டையே இல்லை, வெளியில சொன்னாதான் சண்டை எல்லாம். நம்மள நாம பார்த்துட்டோமானா நம்ம ஸ்வரூபம் என்ன, நான் யாரு, கடவுளையும் நம்ம புரிஞ்சுடும். அதுல அத்வைதம் கிடையாது, விசிஷ்டாத்வைதம் கிடையாது, துவைதம் கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கிறது ஒண்ணு என்னன்னா ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறத ஒத்துக்கிறார். மாத்வரும் ஒத்துக்கிறார், ராமானுஜரும் ஒத்துக்கிறார், சங்கரரும் ஒத்துக்கிறார். ஆனா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு அப்புறம் என்ன வருதுங்கிறத பத்தி தான் சண்டை. அது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு அப்புறம் பார்த்துப்போமே, இப்பயே சண்டை போடுறோம், அப்புறம் பார்த்துக்கிறோமே. முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன? ஆத்ம சாட்சா்காரம். அந்த சாட்சா்காரத்தை அடைஞ்ச பிறகு ரெண்டு இருக்கா, இந்த பிரெயினும் மைண்டும் பண்ற கோளாறு. அனுபவம் ஒண்ணுதான், அந்த அனுபவத்தை இந்த பிரெயினும் மைண்டுமா சேர்ந்து இன்டர்பிரேட் பண்றத அது ரெண்டு அண்ணா, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன். அது என்ன பண்ணும்? பெருமாளை பார்க்கவே ஒட்டாது, அங்க நின்று இருக்கும். ரெண்டும் ஜெய விஜயன்மாரா உட்கார்ந்து இருக்கும். அது ரெண்டும் சுத்தமாகணும், அப்பதான் பெருமாள் ஹிருதயத்துல தெரிவர். அந்த பிரெயினும் மைண்ட் இன்டர்பிரேட் பண்ணித்தான் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் எல்லா சண்டையும். அப்போ முதல்ல அவனவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் யாரு, நான் என்னோட ஸ்வரூபம் என்ன? ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் ராதா, நான் சீதா, நான் பிரியா, ஏதோ சொல்லுவோம் இல்லையா? என்ன பேரு சொன்னாலும் அதுல மாறாம ஒண்ணு இருக்கு. மாறுறது ராதாங்கிறது, சீதாங்கிறது, பிரியாங்கிறது மாறுறது. ஆனா அதுக்கு பின்னால நான் ராதா, அவளும் நான் தான் சொல்றேன். நான் சீதா, அவளும் நான் தான் சொல்றா. நான் பிரியா, அவளும் நான் தான் சொல்றா.
நான் லக்ஷ்மி, அவளும் நான் தான் சொல்றான் இல்லையா? நான் ராமன், அவனும் நான் தான் சொல்றான். ஒரு நானை இன்னொரு நான்ல இருந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராதா, சீதா, பிரியா, ராமன், லக்ஷ்மி ஏதோ பேர் வச்சுருக்கோம். ஆனா எல்லாருக்கும் கான்ஸ்டன்டா மாறாம இருக்கிற ஒரே ஒரு பேரு நான்கிற பேரு. நான்கிற பேரு அது இங்கிலீஷ்ல கேட்டா ஐன்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல கேட்டா அகம்னு சொல்லுவோம், ஹிந்தியில கேட்டா மேன்னு சொல்லுவோம். ஆனா என்ன சொன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறுறதில்லை. நான்கிறது, அந்த நான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியறது இல்லையா? ஒரு நாஸ்திகர் ரமணர்கிட்ட கடவுள்லாம் கிடையாது சாமி, எல்லாம் பொய், வேதம் எல்லாம் பொய், நீ சொல்றது ரொம்ப உண்மைப்பா, உங்கூட நான் ஒத்துக்கிறேன், கடவுள் பொய், வேதம் பொய், எல்லாம் இருக்கட்டும். இவனுக்கு ஆச்சரியமாச்சு. இந்த சுவாமியார் கடவுள் உண்மைன்னு வாதிப்பர் நினைச்ச வாதம் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. இவர் கூட சேர்ந்து விட்டார். இந்த இல்லை எல்லாம் பொய்ன்னு சொல்ற நீ இருக்கியா இல்லையோ? நான் இருக்கேனே சுவாமி, அதனால தானே இல்லைங்கிறேன். அந்த நீ யாரு பாரு, நீ நாஸ்திகனே இல்ல, ஆஸ்திகன் தான். அஸ்தின்னு சொல்றியோ இல்லையோ? நான் இருக்கேன் சொல்றோம், எப்படி நாஸ்திகன் ஆக முடியும்? இருக்கேன்னு தானே சொல்றேன். அந்த இருக்கேங்கிறது என்ன அதை பாரு. அப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் கவனிச்சுக்கிறோம். முதல்ல நான் இருக்கேன், ஐ ஆம், ஐ எக்ஸிஸ்ட் அப்படின்னு தெரியுது. பெரிய பெரிய மகான்கள் ஷிரடி சாய்பாபா சொன்னார், நான் இருக்கிறத பயமேன் அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அந்த உடம்பு தான் நினைச்சுட்டு விட்டோம். அவர் சொல்றது ஒருத்தர் ஹிருதயத்திலையும் இருக்கிற நான், ஒருத்தர் ஹிருதயத்திலையும் இருக்கிறது, கான்ஸ்டன்டா இருக்கிறது. நான்கிற பிரசன்ஸ் இருக்கே, சந்நிதி இருக்கே, அந்த நான் என்ன? ஐ ஆம், ஐ எக்ஸிஸ்ட். வாட் இஸ் தட் ஐ? வாட் டஸ் இட் மீன்? எப்பாவது கவனிச்சிருக்கோமா? எப்பாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்படி உங்களை மாதிரி இருக்கிறத நான் மெது கேட்டு பார்த்திருக்கேன். இந்த நான் யாரு? கண்ணை திறந்தா லோகம் எல்லாம் தெரியறது, கண்ணை முடிந்துடுத்துனா எதுவும் தெரியல. இந்த நான் யாரு? இதுக்குள்ள யாரோ இருக்கேனே, இந்த நான் யாரு? மெதுவா கேட்டு பாருங்க. தனியா இருக்கிறத இந்த நான் யாரு? இந்த வாஸ்டா இருக்கிற யூனிவர்ஸ் எல்லாம் பாக்குறேனே, இந்த பாக்குற நான் யாரு? உள்ள ஏதோ நீ இருக்கேன், நான் இருக்கேன் இருக்கேன் தெரியறது, இது நான் யாரு? இங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ராத்திரியா இருக்கு இல்லையா, ஒரே இருட்டு பண்ணி எடுத்துனா கிட்டக்கு இருக்கிறவா யாராவது எழுந்திருந்து போனா நமக்கு தெரியாது இல்லையா? சிலப்போ யாராவது நகையை கூட கழட்டின்னு போயிடுவா, தெரியாது இருட்டுல. ஆனா உனக்கு நான் இருக்கேனோ இல்லையோ சந்தேகமா வருமோ? ஒரே இருட்டா இருக்கு, நான் இருக்கேனோன்னு சந்தேகம் வருமா? ஏன் வருதில்லை? எப்படி தெரிஞ்சது நான் இருக்கேன்னு? எப்படி தெரிஞ்சது? ஒரே இருட்டா இருக்கேன், உனக்கு தான் பார்க்க முடியறது இல்லையே, எப்படி தெரிஞ்சது நான் இருக்கேன்னு? எப்படி தெரிஞ்சது? நர்சரி குழந்தைகள் கிட்ட கேட்டேன் நான் ஒரு இடத்துல. ஒரு குழந்தை பட்டுன்னு எழுந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. தட் இஸ் த வேர்ட். ஐ ஆம், ஐ எக்ஸ்பீரியன்ஸ். நான் இருக்கேன், நான் அனுபவிக்க, அதுதான் அனுபூதி, அதுதான் ஆத்மானுபவம். நீங்கள்லாம் இருக்கேங்கிறது எனக்கு பர்செப்ஷன், இட் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணை முடிந்து கொடுத்தனா நீங்க இருக்கலாம் இல்லையா தெரியாது. ஐ நீட் த ஹெல்ப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் மை சென்சஸ் டு நோ எனிதிங் அதர் தேன் மீ. நீங்களாம் இருக்கலாம் இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும், இல்லாட்டா உங்க சத்தம் கேட்கணும், இல்லாட்டா உங்களை தொட்டு பார்க்கணும், அவெல்லாம் இருக்கேன்னு தெரியும். இல்லாட்டா நீங்க இருக்கலாம் இல்லையா தெரியாது, புலன்களால் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு அனுபவம். உங்களுக்கு ஒருத்தருக்கும் அனுபவம் இல்லையா? அதுக்கு கண்ணால பார்க்கணுமா? நான் லைட் போடு, நான் பார்க்கட்டும், நான் இருக்கேனா இல்லையா ஒரே சந்தேகமா இருக்கு. இல்ல கிள்ளி பார்த்துக்கணுமா? நான் வலிக்கிறது, அதனால நான் இருக்கேன் அப்படி தீர்மானத்துக்கு வரணுமோ? இல்ல நினப்பு வருது, தாட்ஸ் வருது, அதனால நான் இருக்கேன் அப்படின்னு ஊகிச்சுக்கணுமா? நான் தெரியுது நான் இருக்கேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய பொக்கிஷம். ரமண பகவான் அக்ஷரமண மாலையில சொல்றார், தேடாது உற்றனல் திருவருள் நிதி அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா. தத்துவ ஞானத்தை கொடுன்னு கேட்கிறார் அருணாச்சலத்துக்கிட்ட. அப்புறம் அருணாச்சலமே சொல்லித்தான், தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலாங்கிற. தான் தமிழ்ல மாத்திரம் ஒரு சௌகரியம் நமக்கு, நானும் இருக்கு தானும் இருக்கு. யாராவது கதவை கொட்டினான்னா, புள்ள கொட்டுறான்னா அப்பா கேட்கிறா யாரு? நான். யாரு? நான் தான். ஒரு நானும் ஒரு தானும் வந்துக்கிறது. இந்த நானுக்கு நிக்கிறதுக்கு இடம் தான். அந்த நான் மேல தான் நிக்கிறது. தான்கிறது அதிஷ்டானம், அது மேல நிக்கிறது நான். அந்த தான்கிறது ஆத்மா, ஈஸ்வர ஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம். அந்த தான் என்ன, இந்த நான் என்னன்னு கவனிச்சுட்டோம். தானை எப்படி பார்க்கறது?
திரும்பி அகம் தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என்ன அருணாச்சலா. இந்த நான்கிறது என்ன? நான் இந்த உடம்பு அல்ல. இந்த உடம்பு நீதானா? சந்தேகமா இருக்கா? கை இல்லாதவாளை பார்த்தோமானா அவளுக்கு கை இல்லாதவாளுக்கு நான்கிறது கொஞ்சம் குறைச்சலா இருக்குமோ, கொஞ்சம் கட்டா இருக்குமோ நான்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கை இருந்தாலும் இல்லாட்டாலும் நான்கிற உணர்வு இட் இஸ் ஹோல்னஸ். கால் இல்லாட்டாலும் நான் இருக்கேங்கிற உணர்வு மாத்திரம் பூர்ணமா இருக்கு. அதுதான் முக்கால். இந்த கை கால் தலையெல்லாம் கால். ஆனா அந்த முக்கால் பூர்ணம். இந்த கால் எப்பவுமே குறையோட இருக்கிறது. அது ஏதாவது குறை இருந்துட்டே இருக்கும். அதுல அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு கை இருந்தாலும் கால் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவளுக்கெல்லாம் நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்றது தலையை கூட சேஞ்ச் பண்ணலாமா. புராணத்துல எல்லாம் கதை இருக்கு, தட்சனுக்கு தலையை மாத்தி ஆடோட தலையை வச்சா. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றா கொஞ்ச நாள் ஆனா சிலப்ப நமக்கு நம்ம தலை பிடிக்கலைன்னா வேற தலை வச்சுக்கலாம். தலை சேஞ்ச் ஆனா கூட நான்கிறது மாறுபாடு இல்லாம இருக்கும். ஹார்ட் கார்டியாக் ஆபரேஷன் பண்றா, கொஞ்ச நேரம் ஹார்ட்டை நிறுத்தி ஆபரேட் பண்ணி அப்புறம் கிளப்பி விடுறா. அப்போ நான் போயிட்டு வரல, அப்படியே இருக்கு. அப்ப நான்கிறது பாடியில இருக்கிற எந்த பார்ட்டும் அல்ல, மனசும் நான் அல்ல. இந்த துணி என்னோட துணி. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம், என்னோட மைண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, என்னோட மனஸ். அதனாலேயே மைண்ட் நான் அல்ல, அது என்னோடது. ஆனா மைண்ட் நான் அல்ல. நனவுல உடம்பு இருக்கு, இப்போ மைண்ட் இருக்கு, உடம்பு இருக்கு. நைட்ல படுத்துன்னு தூங்குற போது உடம்பு இல்ல, கனவு காண்றோம். அப்ப மைண்ட் மாத்திரம் வேலை பண்றது இல்லையா. சுகமா தூங்குறத உடம்பும் இல்லை, மைண்டும் தெரியலை, கனவும் காணலை, சுகமா தூங்கினோம். அப்ப நாம இருந்தோமா இல்லையா? இந்த நான் கிடையாது, இந்த பிரவச்சனம் பண்ற நான் கிடையாது, பெரிய ஆபீசரா இருக்கிற நான் கிடையாது, பொண்ணா இருக்கிற நான் கிடையாது, ஆணா இருக்கிற நான் கிடையாது. ஆனா உயிர் இருந்தது, சுகம் இருந்தது, எக்ஸிஸ்டன்ஸ் வாஸ் தேர், இண்டிவிஜுவாலிட்டி வாஸ் நாட் தேர். அண்ட் தட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மை ட்ரூ நேச்சர். இதெல்லாம் இன்டெலக்சுவல் விளையாட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. இது புரிஞ்சுக்கலைன்னா சத்தியத்துக்கு வரவே முடியாது, உண்மைக்கு வரவே முடியாது. நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கு. அந்த உணர்வு பூர்ணம். அந்த பூர்ணத்திலேருந்து தான் மனசு கிளம்புறது. தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற போது முதல்ல நான் அப்படின்னு கிளம்புறது. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அப்புறம் தான் நான் உடம்பு, மீதியெல்லாம் தெரியறது. தூங்குற போது மெதுவா மனசு கொஞ்சம் உள்ள போகும், அப்புறம் நன்னா பூந்துண்டு கொடுத்துனா தூங்குவோம். அப்ப மனசு கிளம்பினால் நனவு, மனசு பாதி மூடிண்டு கொடுத்தனா கனவு, மனசு நன்னா மூடிண்டு கொடுத்தனா தூக்கம். அந்த மனசு நன்னா மூடின்னு இருக்கிற நிலை எல்லாரும் சொல்றோம் சுகமா இருந்தது சொல்றோம். அந்த சுகம் எங்கேந்து வந்தது? எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த சுகம் இல்லையா, எல்லாருக்கும் பிடிக்கும். ஒருத்தர் ரொம்ப பாயசம் பிடிக்கிறவரா இருந்தாலும் உனக்கு டெய்லி பாயசம் போடுறேன், ஒரு 10 நாளைக்கு தூங்காம இரு சொல்லி பாருங்க, அவர் பாயசமே வெறுத்து போயிடும் அவருக்கு. ஏன்? இந்த தூக்கத்துல ஐ கிவ் அப் 2 திங்ஸ். ஒன்னு பாடி, இனி ஒன்னு மைண்ட். இது ரெண்டையும் விடுறேன். என்னோட இண்டிவிஜுவாலிட்டியோட ஹெவி வெயிட்டை விடுறேன், என்னோட அகங்காரத்தோட ஹெவி வெயிட்டை விடுறேன். அங்க நான் இல்லாம இருக்கேன். ரமண பகவான் ஒரு நாளைக்கு சொல்றார், நான் இல்லாம இருக்கிற நிலைதான் பரமசுகமான நிலை அப்படின்னு சொன்னார். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. பிரம்மம் ஆத்மான்னு சொல்லலை, அதுவாய் உள்ள நிலை அப்படின்னார். அப்போ ஒரு பக்தர் கேட்டார், அது எப்படி பகவானே, நான் இல்லாம ஆறுதுன்னா எல்லாருக்கும் பயம்தானே? அது இல்ல போய், எல்லாருக்கும் அது பிடிக்கும். அதுக்கு தானே நைட்ல ஏசி போட்டுண்டு, பெட்டு போட்டுண்டு, அப்பவும் தூக்கம் வரலன்னா ஒரு டேப்லெட் போட்டுண்டு கொஞ்ச நேரம் நான் இல்லாம இருந்தா தான் ஒரு ரிலீஃப். அந்த நான் இல்லாம இருக்கிறது அடுத்த நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி உள்ள இல்லையா. அப்போ கான்சியஸாவே வேக்கிங் ஸ்டேட்லயே நான் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஞானத்தை அடைஞ்சவாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. ஆனை விழுங்கின பிளாம்பழம் மாதிரி இருந்திருக்கா. அது என்ன தெரியுமா? ஆனை பிளாம்பழம் பார்த்திருக்கீங்களா? பிளாம்பழத்தை ஆனை விழுங்கி எடுத்துனா விசர்ஜனம் பண்ணி வெளியில வந்தா அதே மாதிரி இருக்குமா பிளாம்பழம். ஆனா உடைச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது.
அந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சவாள்லாம் வெளியில் அப்படியே இருப்பா, நம்மள மாதிரியே இருப்பா, ஒரே உடம்பு ஒரே மாதிரி. ரமணரே சொன்னார் ஒருக்கா, ரேடியோல பாட்டு ஏதோ பெரிய கச்சேரி நடக்கிறது, இந்த ரேடியோ ஆஃப் பண்ணின அப்புறம் ஒரு பக்தர்கிட்ட சொன்னார், இதெல்லாம் பாடுறது பேசுறது மிருதங்கம் வாசிக்கிறது, ஆனா இதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, ஆள் கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்படின்னா. இதுக்குள்ள ஆசாமி கிடையாது, இதுக்குள்ள சாமி தான் இருக்கு. அதாவது இந்த அகங்காரம் இல்லாத நிலை, நான் உதியாதுள்ள நிலை நம்ம தினமும் அன்கான்சியஸா தூக்கத்துல அனுபவிக்கிறோம். நம்ம யாரும் சாதாரண மனுஷர் இல்லை, நம்மளாம் பூர்ண வஸ்துக்கள். ஆனா நம்ம நம்மளையே குறைச்சுண்டு அபூர்ணம், ஆணு பொண்ணு பொமனாட்டி கஷ்டப்படுறோம். அது பிடிச்சது இது பிடிக்கல, எனக்கு என்ன வாழ்க்கை பூரா இப்படித்தான் எதையோ சொல்லிட்டு நம்மளையே நம்ம தாழ்த்திண்டே இருக்கோம். காரணம் என்ன? கிணத்து தவளையா இருக்கும், அதுதான் காரணம். கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைக்கு அதுக்கு என்ன தெரியும்? பாவம், கிணறு தான் தெரியும். சமுத்திரத்தில் இருக்கிற தவளை சொல்றது சமுத்திரம் பெருசா இருக்குங்கிறது, கிணத்துல இருக்கிற தவளை சொல்றது இவ்வளவு இருக்குமா கேட்கறது, அது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஆகாசம் இருக்கே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் கிணத்துல இருக்கிற தவளை கிட்ட சமுத்திர தவளை. கிணத்து தவளை சொல்றது ஆகாசமே என்னோட கிணத்தோட பேரப்பட்டு வாழ்க்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அது உள்ளேன்னு பாக்குறது, அதுக்கு ஆகாசமே பேரப்பட்டு வாழ்க்குள்ளதான் தெரியுது. அப்புறம் என்ன பண்றது? அந்த மாதிரிதான் நம்ம நிலை. இந்த உடம்புங்கிற பொட்டக்கிணத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு அனந்தமான கடவுள் ரொம்ப லிமிட்டடா இருக்கார் நமக்குள்ள. நான் 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 சொல்லிட்டு இருக்கார். இந்த நான் என்ன அப்படின்னு நாம கவனிக்க ஆரம்பிச்சுட்டோமானா அது என்ன? இந்த உடம்பு நான் அல்ல, மனமும் நான் அல்ல. ஏன்னா மனமில்லாத தூக்க நிலையிலும் நான் இருக்கேன். அகம் பதார்த்தஸ்து அகமாதி சாட்சி நித்தியம் சுஷுப்தாவபி பாவதர்ஷனாது. அகங்கிற பதத்தோட உண்மையான பொருள் அகங்காரத்துக்கும் சாட்சியாக சுஷுப்தி நிலையிலையும் இருக்கு. அந்த உண்மையான நான் யாரு? இந்த போலி நான் வேண்டாம், உண்மையான நான் யாரு? அந்த நான்கிறது என்ன? அந்த நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன? அப்படி கவனிச்சுட்டே இருந்தோமானா இந்த நான் யாரு, நான்கிறது என்ன பார்த்தோம்னா, தயிர் கடையிற போது வெண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி நமக்குள்ள இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்க, நான் நான் நான்கிற அகங்காரத்தை முதல்ல நாம கவனிப்போம். ஆத்மாவில்ல, அகங்காரத்தை கவனிப்போம். நம்ம யாராவது திட்டுறா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்திருக்கா, அப்பதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு சேர்ந்திருக்கிறது. முதல்ல ரங்கநாதானந்த சுவாமி இப்ப சமாதி ஆனாரே, அவர் வேடிக்கையா சொல்லுவார், அமெரிக்காவில் அவர் ஏதோ டெவோட்டி 80 வயசாச்சு தாத்தா, பாட்டிக்கு 75 வயசு. 2 பேரும் கல்யாணம் ஆன நாள் கொண்டாடுறா. அவ பிரியாம இருந்திருக்கா, 2வது கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கா. அது அமெரிக்காவில் பெரிய ஆச்சரியம். அப்ப நிறைய பேர் அவ வீட்டுக்கு வந்தவா சொல்றாளாம், 50 இயர்ஸ் எப்படி உங்களால சேர்ந்திருக்க முடிஞ்சது? நம்ம ஊரும் அந்த கதிக்கு வந்துருச்சு. ஏன் காரணம்? 2 ஹிருதயத்துக்கு சேர்ந்திருக்க முடியும், 2 அகங்காரத்துக்கு சேர்ந்திருக்கவே முடியாது. 2 உள்ளத்துக்கு சேர்ந்திருக்க முடியும், ஆனா 2 ஈகோக்கு சேர்த்தி வைக்கவே முடியாது. அந்த 2 ஈகோ சேரத்தை என்ன ஆகுது? உரசிண்டே இருக்கு, ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்பதான் பார்க்கலாம், he is wounding my vanity and I am wounding his vanity. அந்த vanity என்னது? ஏதோ ஒண்ணு நான் 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 கிளம்புறது. யாரோ நம்மளை திட்டுறா, பிரவச்சனத்துக்கு கூப்பிட்ட உடனே யாரோ திட்டுறா, திட்டின உடனே என்ன சொன்னா பாத்தியா, என்ன இப்படி சொன்னா பாத்தியா, ஏதோ ஒரு எரிச்சல் உள்ள. அந்த எரிச்சலை நாம கவனிச்சோமானா அது அகம் விருத்தி அப்படின்னு பேரு. அதுக்கு அகம் விருத்தி, ஒரு சலனம், ஏதோ ஒரு சலனம். அந்த சலனத்தை நாம கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் நமக்கு ஆன்மீகமான முன்னேற்றத்துக்கு ஆக்கம் கொடுக்கும். நம்மளை யாரோ திட்டுறவாள்லாம் நம்மளை ஹெல்ப் பண்ணுவா. எப்படின்னா, இந்த அகங்காரம் இல்லாட்டா நமக்கு பிடிக்கவே முடியாது. பாம்பு பொத்துல போய் பூந்துடணும், அதை பிடிக்கணுங்கிறவா என்ன பண்ணுவா, ஏதோ பாட்டுவா, ஏதோ விசில் பண்ணுவா. அப்ப இந்த பாம்பு தலையை வெளியில போடுறத தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம அகங்காரம் தலையை வெளியில நீட்டினாத்தான் ஆத்ம விசாரத்தை பண்ண முடியும். அது எப்ப வெளியில நீட்டும்? நம்மளை யாராவது திட்டுறத, இல்லைன்னா நீங்க தான் சாட்சாத் அவதார புருஷர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு சந்தோஷம். அது என்ன பண்றது? ஏதோ ஒரு சலனம், ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் ஃபீலிங். அந்த ஃபீலிங் நம்ம மனசினாலேயே நாடின்னு எரடின்னு இருந்தோமானால் அந்த நான்கிறது என்ன? அகங்காரம் எழும்புறது. அது எங்கேந்து எழும்புறது? அது எழும்பும் இடம் ஏது? உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் பேச்சு மூச்சடக்கி
உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அப்படின்னு. இந்த நான் எங்கேருந்து கிளம்புறது, அகங்காரம் எங்கேருந்து கிளம்புறது, வாட் இஸ் திஸ் ஐ, how it vibrates, how it pulsates within me, what does it mean? I want this, I want that, I don't want this, I should be like this, what does it mean? அப்படியே இந்த அகங்காரத்தை நம்ம கவனிச்சுட்டே இருந்தோமானா இது ஒரு மெடிடேஷன், கான்ஸ்டன்ட் மெடிடேஷன். நடக்கிறோம், பஸ்ல போறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம், ஏதோ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றதையும் இல்ல நம்ம சுப்பீரியர் ஆபீசர் திட்டுறார், அவெல்லாம் பார்த்தா உள்ள இந்த பல்சேஷன் தெரிஞ்சுட்டே இருக்கு. அது எங்கேருந்து கிளம்புறது, அது உதிக்கும் இடம் ஏது, அது சலிக்கும் இடம் ஏது அப்படின்னு கவனிச்சுட்டு ஆழ்ந்து கவனிச்சுட்டே இருந்தோமானா அது உதிக்கிற இடத்துல போய் ஒடுங்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒடுங்கிறத ஒரு அலாதியான ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு நிശ്ചலதை, ஒரு ஸ்டில்னஸ், நாட் எ கிரியேட்டட் சைலன்ஸ் பட் எ very powerful silence which can rejuvenate each and every cell of your body. அந்த ஹிருதயத்திலேருந்து ஏதோ ஒரு ஃபவுண்டன் திறந்து விட்ட மாதிரி அந்த அகங்காரம் அடங்கும் இடத்துல ஒரு அகம்போதம். இந்த அகங்காரத்தை நாம கவனிக்க 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 அது 3 ஸ்டேஜ்ல வரும். முதல்ல அகங்காரம், அப்புறம் அது அகம் ஸ்பூர்த்தி, ஒரு சலனம், ஒரு இனிபிரியேஷன், ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அப்புறம் அது அப்சல்யூட் ஸ்டில்னஸ். உள்ளத்துல போயிடுத்தனா அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி, பூர்ணத்தை, சாந்தி. அந்த சாந்தி நம்ம ஸ்வஸ்வரூபம். அது ஆத்மானுபவம். அது சமாதி நிலை. இது சங்கராச்சாரியருக்கு தான் அடைய முடியும், ரமண மகர்ஷிக்கு தான் அடைய முடியும் நினைச்சுக்காதீங்க. விதவையா கஷ்டப்பட்டு ஊரு பூரா துக்கம் தாங்க முடியாம அலைஞ்சு ரமண பகவானை பார்க்கறதுக்கு வாரணாசி சுப்பலட்சுமி அம்மாங்கிற ஒரு பாட்டி வந்தா. அந்த பாட்டி வாசிஷ்டம் படிச்சிருக்கா, உபனிஷத் படிச்சிருக்கா, பகவத்கீதை படிச்சிருக்கா. அழுதா, பகவானே எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை பகவானே, வாசிஷ்டம் படிச்சிருக்கேன், உபனிஷத் படிச்சிருக்கேன், கீதை படிச்சிருக்கேன். மகர்ஷி எதுவுமே பேசல. கொஞ்ச நாளைக்கு அந்த சந்நிதியிலேயே இருக்க 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 மனம் குரு சந்நிதியில் அடங்கிடுறது. அப்ப இந்த பாட்டி படிச்சிருக்காளோ இல்லையோ, பிரெயின் ஒரு சந்தேகம். பாட்டி போய் கேட்கிறா, சாட்சியா இருக்கிறது ஆத்மாவா, இல்லை மனம் அனங்காம இருக்கிறது ஆத்மாவா, இல்லை ஞானஸ்வரூபமா இருக்கிறது ஆத்மாவா, இல்லை ஒளிமயமா இருக்கிறது ஆத்மாவா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ரமணர் சொன்னார், அது ஆத்மா, இது ஆத்மாங்கிற நினப்பு எழும்பாம இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னா. அந்த நினப்பு எழும்பாத நிலை. இவ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பதில் கேட்டா பகவான் பதிலுக்கு பதிலா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார். ஞானிகள் எப்பவுமே they will not answer the question, they will only answer the questioner. அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டா, they will give you a state in which they are. அந்த ஸ்டேட்டை தான் நமக்கு கொடுப்பா. அவ இருக்கக்கூடிய அனுபூதி நிலைய நம்மளையும் பருக வைப்பா. அந்த அனுபூதி நிலை நமக்கெல்லாம் இருக்கக்கூடியது, அதனாலதான் நம்மளால அனுபவிக்க முடியாது. இப்ப ஸ்டில்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எப்படி முடியறது? நீங்கெல்லாம் குறைச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் உட்கார முடியுமே தவிர, இல்லாட்டா நான் இப்ப ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்தேன்னா நீங்களாம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தேன்னா உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கேன்? உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னை பத்தி நான் பேசல, என்னோட அனுபவத்தை பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டா, ஆனா நான் உங்க அனுபவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் அனுபவிக்கிறது தான். யூ ஆர் த ட்ரூத். உபனிஷத்து என்ன சொல்றது? தத்துவமசி, நீயே அந்த சத்தியம். ஆச்சாரியால் அழறா, ஒரு இடத்துல சங்கரர் அழறார், இந்த ஜனங்களுக்கு துக்கமே தீராதா? வேதமாதாவே கருணையால உண்மை உனக்குள்ளேயே இருக்கு ஐயா அப்படின்னு போதிப்பிச்சும், அத்தியாஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாதே உபவசந்தி பக்தியா ஸ்ருதேஸ்வஹோ தத்துவமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அத்புதமே ததேவ. ஜோதிஷி சொன்னாரா, உங்களுக்கு 50 வயசு வரை கஷ்டம் தான் அப்படின்னாரா ஒருத்தர்கிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும் அந்த கஷ்டமே, அது இல்லாம இருக்க முடியாது. உடம்பையும் மனசையும் நான் அப்படின்னு நினைச்சுட்டோமானால் குறை இருந்துட்டே இருக்கும். நினைச்சு பாருங்க, குறையில்லாத நிலை யாருக்கும் வராது. உடம்பு இருக்கானா இதுக்கு வியாதி வரும், வார்த்தக்கியம் வரும், மரணம் வரும். இன்எவிட்டபிள் இன்சிடென்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஆபத்து வரும்.
கஷ்டங்கள் வரும். மனசு இருக்கானா மனசு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவா, கொஞ்ச நாளைக்கு மெடிடேஷன் பண்ண ரொம்ப சுகமா இருந்தது, இப்ப ரொம்ப கட்டு போயிடுது என்னோட மனசு, ரொம்ப டிப்ரெஸ். அப்படிதான் இருக்கும். ஏன்னா மனச போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டோமானா முதல்ல சாக்லேட் கொடுக்கும், அப்புறம் விஷம் தின்னு வைக்கும் நம்மள. ரெண்டையுமே ஒரு தொடப்பத்தினால பெருக்கி தள்ளி விடணும், இந்த உடம்பையும் மனசையும். இந்த உடம்பு நானல்ல, மனம் நானல்ல, இதுக்கு ரெண்டுக்கும் பின்னால பூர்ணமான ஒரு வஸ்து இருக்கு. அந்த பூர்ணமான வஸ்து குரு கிருபையினால, பகவான் கிருபையினால நம்ம உள்ளத்துல பிரகாசம் ஆயிடுத்தானால் குறையே நமக்கு இருக்காது. அந்த நிலையில இருந்துட்டுதான் எனக்கு ஒரு குறையுண்டோ, குறையும் குணமும் நீயல்லால் என்னேன் இவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். யாருக்கு சொல்ல முடியும்? என்ன வேணா பண்ணேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது. மரணம் வரட்டும், சுகம் வரட்டும், துக்கம் வரட்டும், உடம்பே போகட்டும், என்னதான் வந்தாலும் நான் இருக்கக்கூடிய நிலைய யாராலையும் ஸ்பர்ஷம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சர்வதோபத்திரமாயிருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்மளால இருக்க முடியும். இல்லையானால் பரீட்சித்துக்கு 7வது நாள் பாம்பு கடிக்கும்னு சாபம். சுகர் என்ன பண்ணணும், ஒரு பூஜை பண்ணி அந்த பாம்பை விரட்டணும். அவர் பண்ணலையே. கர்ப்பத்துல வச்சு அஸ்வத்தாமாகிட்டேந்து காப்பாத்தின கிருஷ்ணனுக்கு இந்த பாம்பு கிட்டேருந்து காப்பாத்திருக்கலாமோ இல்லையோ? அவர் காப்பாத்தல. ஏன் காப்பாத்தல? மரணம் எப்பவாவது வரணும். ஆனா அப்ப ஏன் கிருஷ்ணன் காப்பாத்தினார்? இவன் பாவம் பாகவதம் கேட்டு பக்குவ நிலையில இருக்கணும், அதுக்குன்னு காப்பாத்தினார். மகாத்மாக்கள்லாம் நமக்கு சிலப்ப அப்படி அனுகிரகம் பண்ணுவான். ரமண பகவான் அவ அம்மாவுக்கு வியாதியா வந்தப்போ அருணாச்சலேஸ்வரர் கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருந்தார், என் அம்மாவுக்கு குணம் பண்ணு, அவள் ஞானத்தை அடைஞ்சப்புறம் உடம்ப விடட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இன்னும் மேல ஒரு உடம்பு எடுக்க வேண்டி வராது, அதுக்காக ஞானத்தை அடைஞ்சப்புறம் உடம்பு விடுற மாதிரி அனுகிரகம் பண்ணு. அந்த நிலையில் நின்னுட்டோமானால் குறையேது நமக்கு கிடையாது. ஏன்னா அது பூர்ணம். குழக்கட்டை பண்றோமோ இல்லையோ விநாயக சதுர்த்திக்கு உள்ள என்னது வைக்கிறோம்? பூர்ணம். வெளியிலயோ மாவு இல்லையா? நீங்களாம் என்ன பண்ணுவேன்? நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கிறத விநாயக சதுர்த்திக்கு குழக்கட்டை கிடைச்சா யாரும் பார்க்காத இடம், ஏன்னா பார்த்து கொடுத்துனா பிரசாதத்தை கலையாத இடான்னு திட்டுவா. யாரும் பார்க்காத இடமா போயிட்டு அந்த மாவையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு உள்ள இருக்கிறத சாப்பிடுவோம். ஞானிகள்லாம் அதுதான் பண்றா. இந்த வெளியில இருக்கிற மாவை விலக்கி விட்டோமானா உள்ள இருக்கிறது பூர்ணம். அதுக்கு மோதகம்னு பேரு குழக்கட்டை. ரிஷிகள் வச்சது இதெல்லாம். மோதகம்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பூர்ணமான ஆனந்தம் வரணும்னா வெளியில இருக்கிற மாவை விலக்கினாதான். அது குழந்தைகளுக்கு தெரியும். ஆனா வயசாக ஆக நமக்கு என்ன வருது? மாவுக்குள்ளால பூர்ணத்தை டேஸ்ட் பண்றதுலதான் ருச்சி. குழந்தைகளுக்கு ஜெனுவின் டேஸ்ட் இருக்கிறதுனால மாவை களைஞ்சுட்டு பூர்ணத்தை சாப்பிடுறா. நமக்கு ஜெனுவின் டேஸ்ட் இல்லாததுனால அடல்ட்ரேட்டட் டேஸ்ட் இருக்கிறதுனால மாவுக்குள்ளால பூர்ணத்தை ஆஸ்வதிக்கிறதுலதான் ருச்சி. அந்த மாவை டேஸ்ட் எதோட கொஞ்சம் லாஜிக்கலி திங்க் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பூர்ணத்தோட தான் மாவோட தான். வெறும் மாவு தின்னுவோமோ? பூர்ணத்தை மாத்திரமானா தின்னுவோம், வெறும் மாவை யாரும் தின்ன மாட்டா, பிடிக்காது. அப்ப டேஸ்ட் பூர்ணத்தோட தான். மாவு என்ன பண்றது? அதை கொஞ்சம் ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பூர்ணம் இருக்கு. அந்த பூர்ணத்தை உடம்பு, மனம், உடம்பாகிற அரிசி மாவு, மனமாகிற உப்பையும் கலந்து அந்த பூர்ணத்தோட மாதுரியத்தை அடல்ட்ரேட் பண்ணி ஆஸ்வதிச்சுட்டு இருக்கோம். அந்த பூர்ணத்தை பூர்ணமா ஆஸ்வதிக்கணுமானா, இந்த அடல்ட்ரேஷன் இல்லாம பண்ணணுமானா, உடம்பு நான் அல்ல, இந்த மனசும் நான் அல்ல. அப்படி முதல்ல விளக்குறோம். அப்புறம் உள்ள கவனம் போயிடுத்தானா, நான்கிற அந்த உணர்வுல கவனம் போயிடுத்தானா, பி ஸ்டில் and know that I am God. அந்த I amnessல கவனம் போயிடுத்தானா, நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வுல கவனம் போயிடுத்தானா, உணர்ச்சியில கவனத்தை விடக்கூடாது. உணர்வுல கவனத்தை விட்டுட்டோமானா, முக்கால்ல கவனத்தை விட்டுட்டோமா கால் நம்மளை துரோகம் பண்ணாது. அந்த உணர்வுல கவனத்தை விடுறதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த உணர்வுல கவனம் வந்துடுத்தானால் குறையொன்றும் இல்லைங்கிறது வார்த்தையால நாம சொல்ல மாட்டோம். நம்ம உள்ளம் கான்ஸ்டண்டா நமக்குள்ள சொல்லிண்டே இருக்கும், குறையொன்றும் இல்லை, குறையொன்றும் இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற போதும், கண்ணுக்கு தெரிய வேண்டாம், கண்ணுக்கு தெரியறதெல்லாம் குறையோட தான் இருக்கும். ஏன்னா கண்ணே கோளாறு பிடிச்சதுதான். அதால பாக்குறது எப்படி குறையில்லாம இருக்கும்? ஆனா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுற ஒரு பொருள் இருக்கே, அது குறையில்லாத பொருள், அது பூர்ண வஸ்து. அதுல இனி எதையுமே ஆட் பண்ணவும் முடியாது, அதுல இருந்து எதையுமே எடுக்கவும் முடியாது. அதை கவனிச்சோம்னா பூர்ணம். அதனால்தான் பகவான் கீதையில சாதனாவான் லபதே ஞானம் அப்படின்னு சொல்லல, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தானா அட்டென்ஷன்.
அட்டென்ஷன் நான் இருக்கேங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த உணர்வுல போயிடுத்தானா பூர்ணானுபவம் ஏற்பட்டுவிடும். அதான் ஞானேஸ்வர மகாராஜ் அமிர்தானுபவ் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அவர் சொல்றார், அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு கேட்கிறார் ஞானேஸ்வரர். அஜ்ஞானம் சொல்றே, அஜ்ஞானம் எங்க இருக்கு? சூரியனுக்கு ராத்திரியை பத்தி தெரியுமா? சூரியன் கிட்ட போய் யாரோ சொல்றா, சுவாமி நீங்க போனா இருட்டு வந்துடுறது, அதனால நீங்க போகாதேங்கோ. அப்ப சூரியன் கேட்கறது இருட்டு எப்படி இருக்கும்? நீங்க 6:30க்கு அப்புறம் இருந்து பாருங்கோ, இருட்டு தெரியும். சூரியனுக்கு இருட்டு பார்க்க முடியுமா? 6:30க்கு அப்புறம் இருந்தால் சூரியன் இருக்கும் மட்டும் இருட்டே இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஸ்வரூப சூரியனுக்கு இருட்டே தெரியாது, நம்ம செல்ஃபுக்கு இருட்டே தெரியாது. அது சதா பூர்ணமா இருக்கு. ஆனா நம்ம அந்த செல்ஃப பார்க்காம சூரியன் பிரகாசிச்சுன்னு இருக்கிறதையே இருட்டு ரூமுக்குள்ள கதவை சாத்தின்னு இருந்தா மாதிரி. சைனாவில் 40 வருஷம் ஒருத்தர் ஜெயில போட்டா, ஒரே டார்க்னஸ் அதுக்குள்ள. அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் திறந்து விட்டப்போ, ஐயோ என்னால வெளிச்சத்துல இருக்கவே முடியாது, என்ன திரும்ப இருட்டிலேயே போடுங்கன்னு அழுதான் அவன். அந்த மாதிரி ஜென்மாவா we are addicted to darkness. அதனால we are averse to light. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம்? லைட் இஸ் வித்தின் யூ, யூ ஆர் லைட். நீயே ஜோதிஸ்வரூபம் தான், உனக்குள்ளேயே இருக்கு பூர்ண வஸ்து, ஸ்வயம் பிரகாச வஸ்து. ஒரு ஜோதிஷ் இருக்குன்னு தெரிய இன்னொரு ஜோதிஷ் வேண்டாம். அந்த ஜோதிஷ் தன்னை தானாகவே விளக்கிக்கிறது, தன்னை தானாகவே விளக்கிக்கூடிய ஸ்வயம்பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வை கவனிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதை கவனிச்சுட்டோமானா குறை இருக்காது. ஆனா அப்பவும் ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்தது, புத்தருக்கு வயத்து வியாதி வந்தது. பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள், சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு காலில் அம்ப விட்டார். ராமருக்கு தாபம் வந்தது. வெளி உலகத்துல தாபம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம என்னதான் பாடுபட்டோமானாலும், எந்த சனிய பூஜை பண்ணினாலும், எந்த ராகுவ பூஜை பண்ணினாலும், எந்த கேதுவ பூஜை பண்ணினாலும் அது கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இதோட நேச்சரே அதுதான். ஈஸ்வரனை விட்டு விலகினோமானால் சையன தள்ளிர் செய்வினை சுடும் அப்படிங்கிறார். அந்த ஹிருதயத்திலேருந்து நம்ம மனசை வெளியில தள்ளி விட்டோமானா செய்வினை சுடும். செய்வினை என்ன சுத்தம் இருக்கு, கவனம் வெளியில போயிடுத்தானா அப்புறம் குறையில்லாம இருக்கணும்னு நினைச்சோம், குறை இருந்துட்டே இருக்கும், குறை மாறாது. ஏன்னா உடம்பு இருக்கே, இது குறையோட ஒரு பேரு தானே இந்த உடம்பு. அப்படியெல்லாம் இல்லை, கடவுள் அனுகிரகத்துல இருக்கலாம், ஒரு மாதிரி இருந்துன்னு போலாம், அப்படித்தான். ஆனா என்ன வரும்னு சொல்ல முடியாது. இனி ஃபியூச்சர் ஜெனரேஷன் ரொம்ப பயங்கரமான ஜெனரேஷன் வரப்போறது. அந்த பயங்கரமான ஜெனரேஷன்ல குழந்தைகள் பிரெயின்ல சிலப்ப கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் கடிப்பிச்சுடுவா. அந்த மாதிரி ஒரு கதி வந்துடும். ஏன்னா இந்த உடம்பு நம்ப முடியாது, இந்த உடம்பு நம்ம கையில இல்ல, மனம் நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம கையில இப்போதே இருக்கிற ஒண்ணு இருக்கு, ஆத்மா. அதெல்லாம் நம்மளால முடியும்னா முடியும், அதுதான் முடியும். மீதி எதுவுமே பிராக்டிக்கல் அல்ல. மீதி எதையுமே பிடிச்சுன்னு நம்மளால கரையேறணும்னு நினைச்சோமானால் அது எல்லாமே இந்த குறையோட இருக்கிற லோகத்துல தான் இருக்கு. லோகத்துல மாட்டிக்காத ஒரு பூர்ண வஸ்து இருக்கு, அதை அடையிறது எளிசுன்னு ரமணர் சொல்றார். ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை, ஐயே அதிசுலபம் ஊனாருடல் இதுவே நானாமெனும் நினைவே, நானா நினைவுகள் சேரோர் நாரெனுமதனால் நான் யார் இடம் ஏதென்று உள்போனால் நினைவுகள் போய் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே, இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே, ஐயே அதிசுலபம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த எங்களுக்கு ஆறு அங்கதான் பார்க்கணும். மகான்கள்லாம் சொல்றத சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பகவானே பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வியம் ரொம்ப எளிச்சுன்னு சொல்றார் கீதையில. அப்படி சொல்ற அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா, இந்த எங்களுக்கு ஆறு இவர் தான் நம்ம எனிமி. நமக்குள்ள நம்மளுக்கு ஒரு தப்பான வழி காட்டுற ஒரு நண்பர் இருந்தா கான்ஸ்டன்டா காதுல பீடி குடி, சிகரெட் குடி, ஏதோ ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மைண்ட் நமக்கு தப்பான ஒரு நம்பர். அது உள்ள இருந்துட்டு நமக்கு கான்பிடன்ஸை கெடுத்துட்டே இருக்கு. நம்ம மைண்ட் சொல்றதை கேட்கப்படாது, ஆத்மா சொல்றதை கேட்கணும், ஹிருதயம் சொல்றதை கேட்கணும். அதுதான் குருக்ஷேத்திர பூமியில அர்ஜுனன்
கிருஷ்ணனை தேரோட்டியா வச்சுட்டு கிருஷ்ணன் சொன்னதை கேட்டதுனால தப்பிச்சுட்டான். அர்ஜுனனை போலயே பலவானா இருக்கக்கூடிய கர்ணன் சல்யரை தேரோட்டியா வச்சிருந்தார். சல்யன் பேருக்கே அர்த்தம் கான்ஸ்டன்ட் ட்ரபிள் கிவர் அர்த்தம். சல்யம். அவர் என்ன பண்ணார்? கான்ஸ்டன்ட்லி ஹி வாஸ் கிவிங் ட்ரபிள் டு கர்ணா. அதனால கமுந்து போயிடுத்து. அதனால மைண்டு கிட்ட இருக்கிற சங்கம் துசங்கம், ஆத்மா கிட்ட இருக்கிற சங்கம் சத் சங்கம். ரொம்ப எளிச்சு. சத் சங்கத்துக்கும் துசங்கத்துக்கும் இதான் டெபினிஷன். நம்ம அட்டென்ஷன் ஹிருதயத்துல இருந்துடுத்தானா சத் சங்கம். ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல நிக்கிறான். நம்ம பிரெயின் என்ன சொல்லும்? நல்ல உடம்புல தானே இருக்கான், அவனுக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு அப்படின்னு பிரெயின். இல்ல ரொம்ப முடியாதவா வந்தானா எல்லாருக்கும் நாம இப்படி கொடுத்து காட்டினோமானா அப்புறம் எல்லாம் நிறைய பிச்சைக்காரர்களே வந்துடுவா. பிரெயின் சொல்றது. ஹிருதயம் சொல்றது பாவம் கஷ்டப்படுறானே. எதை கேட்கிறோம்? ஹிருதயத்தை கேட்கிறோமா பிரெயினை கேட்கிறோமா? பிரெயினை கேட்டோமானா அது கணக்கு தான் பார்க்கும், மேத்தமேட்டிக்ஸ். ஆசிரமத்துல பழம் நிறைய ரமண பகவான்கிட்ட கொண்டு வருவா. பழம் கொண்டு வரத்த ஒரு ஆண் குரங்கு, நல்ல பலமான குரங்கு, அந்த குரங்கு பழத்தை பிடிக்கின்னு போயிடுத்து. அதனால இந்த வேலைக்காரன் என்ன பண்ணா ஒரு தடி கையில வச்சு நிக்கிறான். ஒரு தாயார் குரங்கு வயத்துல ஒரு குட்டியும் வச்சுட்டு வந்தது பாவம். அது பழத்துல ஆசையோட வருது. நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கா. இவன் இருக்கானே தடி எடுத்து போ போ போன்னு விரட்டி விட்டுட்டான். ரமணருக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுது. அவர் சொல்றார், நம்மெல்லாம் பெரிய சன்னியாசிகளாம். சன்னியாசிகள் யதார்த்த சன்னியாசி வரத்தை விரட்டி விடணும். அதுக்கு வீடு இருக்கா, அதுக்கு பேங்க் டெபாசிட் இருக்கா, அது நாளைக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்கிறதா, அதோட குட்டிய கூட வயத்துல வச்சுட்டு இருக்கு, மரத்து மேல தங்கறது, அதுதான் சன்னியாசி. பாவம் புள்ள குட்டிக்காரி, அதுக்கு ஒரு பழம் கொடுக்கறதுக்கு விரட்டி விட்டு பழத்தை நாம உள்ள எடுத்து வைக்கிறோமே, இதுவா சன்னியாச தர்மம் அப்படின்னு கண்ணீர் விட அவ பயந்து போயிட்டா. அப்புறம் வா 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 வாமா வாமா வாமான்னு கூப்பிட இந்த குரங்கு மெதுவா அவளை எல்லாம் பார்த்தா அதுக்கு பயமா இருக்கு, பகவானை பார்த்தா பிரியமா இருக்கு. அது எல்லாரையும் பார்த்துட்டு குடு 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 மெதுவா வந்தது. உள்ள வந்தது என்ன பண்ணிட்டு தெரியுமோ? எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போச்சு. ஒரே ஒரு வாழைப்பழம். அதுக்கு ஒரு சீர்பத்துன்னு போயிருக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போக அங்க இருக்கிற வாழையெல்லாம் பார்த்து ரமணர் சொல்றார், அவ உங்க முகத்துல கரிய தேய்ச்சிட்டு போறா அப்படின்னா. யூ வாண்ட் டு பொசஸ் மோர் மோர் மோர், எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். அந்த குரங்குக்கு வேணா ஒரு சீர்ப்பு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போயிருக்கலாமோ இல்லையோ? கொடுக்க மாட்டேன்னு விரட்டின இடத்துல அந்த குரங்கு பாவம் அதை கூப்பிட்டு வருத்தினப்போ ஒரே ஒரு வாழைப்பழத்தை. ஹிருதயம் என்ன சொல்லும்? அது போருமே எனக்கு அப்படிங்கும். புத்தி என்ன சொல்லும்? இன்னும் ஒரு சிவப்பு இருக்கா, பாத்திரத்தோட எடுத்துக்கலாமோ? இது நம்ம புத்தி. அதுக்கு குறைதான் இருக்கும், அதுக்கு நிறைவே இருக்காது. ஹிருதயத்துக்கு இருக்கே இந்த குரங்கு பண்ணின மாதிரி நிறைவு. ஏன்னா இப்ப வயத்து பசி ஆடுறதுக்கு அப்படிதான் நிறைவு. அந்த நிறைவு நம்ம ஹிருதயத்துல வந்துடுத்தானால் குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணான்னு சொல்ல முடியும். அப்பதான் குறை இல்லைன்னு பகவான் கிட்ட நம்ம ஹிருதயம் சொல்லும். நம்ம புத்தியோ மைண்டோ சொல்லவே சொல்லாது. நம்ம எவ்வளவு புஸ்தகம் படிச்சாலும் என்ன படிச்சாலும் மனசும் புத்தியும் குறை சொல்லிண்டே இருக்கும். ஆனா நம்ம ஹிருதயத்தை நம்ம கவனிச்சோமானா, நீ பூர்ண வஸ்து, நிறைவோட இருக்கிற வஸ்துவப்பா, உனக்கு குறையே இல்லைன்னு ஹிருதயம் சொல்லிண்டே இருக்கும். குறையொன்றும் இல்லைங்கிற நிலைக்கு போகணுமானால் இவ்வளவுதான் பண்ணணும். பிரெயின்லேருந்தும் மைண்ட்லேருந்தும் அட்டென்ஷனை ஹிருதயத்துக்கு போட்டுடணும். அது நீங்க பக்தினால பண்றீங்களோ, ஞானத்தினால பண்றீங்களோ, யோகத்தினால பண்றீங்களோ, இல்லை சத்சங்கத்தினால பண்றீங்களோ, இல்லை சாது சேவையினால பண்றீங்களோ, இல்ல ஏதோ நிம்மதியா ஏகாந்தத்துல இருந்து புதுசா ஏதாவது வழினால பண்றீங்களோ, அதெல்லாம் உங்களை பொறுத்தது. ஆனால் நம்ம கவனம் பிரெயின்லேருந்தும் மைண்ட்லேருந்தும் ஹிருதயத்துக்கு எப்ப இறங்கி வரதோ, எப்ப ஹிருதயத்தை கவனிக்கிறதோ, அப்பதான் நம்மளுக்கு இந்த போர்டு போட்டுக்கிறதுக்கு யோக்கியதை வரும். அப்பதான் இந்த போர்டு இருக்கே, அந்த போர்டு ஹிருதயத்துக்கு வந்துடும். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, குறையொன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டா அது இன்னைக்கு பேச போற தலைப்பா அப்படின்னு கேட்டா, அது நிரந்தர தலைப்பு, நிரந்தர கேப்ஷன், எல்லாருக்கும் இருக்கிற கேப்ஷன். அந்த கேப்ஷனுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் லைஃபே அடங்கிடுத்து. சந்துஷ்டி, அந்த சந்துஷ்டி தானே குறையில்லாத நிலை. அந்த குறையில்லாத நிலைய பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும். அந்த அனுகிரகத்தை வாங்கி, அனுகிரகம் நம்ம ஹிருதயத்துல இருக்கு, அந்த அனுகிரகத்தை வாங்கணுமானால் நம்ம மனசை நம்ம ஹிருதயத்துக்குள்ள போடணும்.
போட்டோமானால் ஈஸ்வரன் கிட்டேந்து இருக்கிற அபயம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுகிரகமே குறையில்லாத நிலையில நம்மளை இருத்தும். குறையில்லாத நிலை நம்ம ஸ்வரூப நிலை, நாமளே அது. அப்படி சொல்லி இந்த சத்சங்கத்தை பகவான் பாதத்திலேயே அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். சர்வேபி சுகினஸ் சந்து, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி. யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.